அல்லேலூயா. விசுவாசம் இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாது எதையுமே. இந்த நாளிலே என் அழைத்த அருமையான போதகர் உங்கள் யாவருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய ஊழியத்தின் சார்பாகவும் உங்கள் யாவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அவரதமாய் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்னை குறித்து எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் தெரியும்? எங்களுடைய ஊழியம் சத்திய வேத ஆராய்ச்சி வித்யாசாலை மிஷன் ஊழியங்கள். அல்லேலூயா. தரிசன ஊழியங்கள் கிட்டத்தட்ட 23 வருடங்களாக செய்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே 7000 சீசர்களை உருவாக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றும் நாங்கள் இந்தியன் டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணிக்கினே இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இன்று எனக்கு வயது 61. அல்லேலூயா. 60 வயது முடிந்து 61 வந்துட்டோம். ரிட்டையர்மெண்ட் ஆகிற இந்த மாதம் 28ஆம் தேதி முழு நேரம் ஊழியத்துக்காக கர்த்தருக்காக வெளியே வருகிறோம். அல்லேலூயா. போகாத மாநிலம் கிடையாது, போகாத மாவட்டம் கிடையாது. ஒவ்வொரு மாநிலங்களிலும் 12 மணி நேரம் பிரேயர் வச்சிருக்கிறோம். நம்முடைய இந்தியா தேசத்துல ஒவ்வொரு நிகழ்மை எப்படி போயிட்டு இரவு பகலும் என்று பார்த்தாரோ அதே போல நாங்களும் ஒவ்வொரு மாநிலங்களில் போய் அந்தந்த மாநிலங்களில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒரு 10 சபைகளை ஸ்தாபிக்கணும். 1 கோடி சீசர்களை உருவாக்க வேண்டும். அல்லேலூயா. 1 கோடி ஜாமக்காரர்களை உருவாக்க வேண்டும். 1 கோடி சீசர்கள், 1 கோடி யுத்த வீரர்களை உருவாக்க வேண்டும். அல்லேலூயா. 1 கோடி ஊழியர்களை உருவாக்க வேண்டும். இந்த காரியத்துக்காக எங்களை இந்தியன் ஆர்மியில நாங்கள் ஏற்கனவே ஒரு 16 வருடங்கள் அங்கே பணிபுரிந்தோம். அது பிறகு ரிசர்வ் பேங்க்ல ஒரு வருடம் நாங்கள் பணிபுரிந்தோம். அதுக்கு பிறகு இந்த டிஃபென்ஸில் கிட்டத்தட்ட 25 வருடங்களை பணிபுரிந்து கிட்டத்தட்ட 42 வருஷம் இன்னைக்கு நாங்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். கூடவே 23 வருஷம் பகுதி நேரம் ஊழியங்களாக செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய அந்த அபிஷேகம் எங்களுக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டதுனால வேதத்துல என்ன ஜெபம் இருக்கிறதோ அத்தனை ஜெபங்களையும் ஏறெடுக்கான கிருபை செய்தார். அல்லேலூயா. இயேசு 40 பகல் 40 இரவு சாப்பிடாம தூங்காம ஜெபித்தார். அல்லேலூயா. இரண்டாவதாக மோசே 40 பகல் 40 இரவு 3 முறை ஜெபித்திருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக எலியா 40 பகல் 40 இரவு நடந்து கொண்டே ஜெபித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. இப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். 40 பகல் சாப்பிடாம 40 இரவு தூங்காம நம்முடைய பட்டணத்துல அப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கான கிருபை செய்தார். அல்லேலூயா. அதனால்தான் 1 கோடி சீசர்கள். புரியுங்களா? நம்மளுடைய ஜெபத்துடைய அளவு தான் ஊழியங்கள். அல்லேலூயா. நாம் எப்படி ஜெபிக்கிறோமோ அதன்படி தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா ஜெபம் என்பது சாத்தானுக்கு உண்டாகிற கோமா ஸ்டேஜ். அல்லேலூயா. சாத்தானை படுக்க வைக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா ஜெபந்தான். அல்லேலூயா. அதனுடைய ஜெபத்தினுடைய அளவுகோல் பெருகும் போதுதான் சாத்தான் போய் என்ன பண்ணிடுறான், அந்த ஊழியத்துக்கு விரோதம் எந்த காரியத்தை செயல்படுத்த முடியாது. அதை நாங்கள் கண்களினாலே கண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால்தான் ஜெபத்துக்கு முதல் இடத்தை கொடுக்கிறோம். ஜெபம் என்பது ஒரு சுவாசத்தை போல. அல்லேலூயா. ஜெபம் என்பது ஒரு ஆன்டி வைரஸ் போல. ஒரு கம்ப்யூட்டர்ல ஆன்டி வைரஸ் இல்லைன்னா ஸ்டக்காய் நின்றுடும். அதே போல யாருடைய சரீரத்தில் யாருடைய ஆவியில ஜெபம் இல்லாத இருக்கிறதோ அவங்களுடைய ஆசீர்வாதம் அங்கே போய் ஸ்டக்காய் நின்றுடும். அவ்வளவுதான். எவ்வளவு நாம் ஜெபிக்கிறோம் அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அந்த ஜெபிப்பதற்கு மிக அவசியமானது அபிஷேகம். அல்லேலூயா. அபிஷேகம் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது, ஜெபிக்கவே முடியாது. அல்லேலூயா. அதனால அபிஷேகத்துக்குள்ளதான் இந்த விசுவாசம் அடங்கி இருக்கிறது. இந்த விசுவாசம், இந்த பரிசுத்தனுடைய அபிஷேகம் பிளஸ் நம்முடைய சரீரத்தை நாம் ஒடுக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை எவ்வளவு நீங்க தீனி போடுறீங்களோ அவ்வளவு அது என்ன செய்யும், ஆத்மாவை பலவீனப்படுத்திடும். அல்லேலூயா. ஆவியை பலவீனப்படுத்தும். அதனால்தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம ஆண்டுடைய பரலோக ரதங்களா இருக்கிறோம், யுத்த வீரர்களா இருக்கிறோம். பரலோகம் எதை விசுவாசி, நம் பரலோகத்துக்குரியவர்களா இருக்கிறோம், பரலோகத்துடைய துறைதனம் உள்ளவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் பேதருக்காக ஜெபிக்கும் போது சபை ஜெபிக்குது இரவு நேரங்கள்ல. அல்லேலூயா. அப்ப ஜெபிக்கும் போது என்ன நடந்தது, பரலோகத்திலிருந்து தூதர்களை அனுப்புறார் ஆண்டவர். நம்முடைய எல்லா நன்மைகளும் எங்க இருக்குதுன்னா பூமியில இல்லை,
அது பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் நம்ம யாக்கோபுல நம்ம வாசிக்கிறோம் 1:17 கூட. அங்க ஜோதியில் பிதாவின் இடத்திலிருந்து எல்லா நன்மைகளும் இறங்கி வருகிறது. ஒரு நன்மையும் நம்ம பூமியில தானா பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லா நன்மைகளும் கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறது. அது இறங்கி வரணும்னா பரலோகத்துல நமக்காக வைக்கப்பட்ட ஒரு கலசம் இருக்கிறது. அந்த கலசத்துல யாருடைய ஜபங்கள் அது நிரம்புகிறதோ அப்போது அந்த தூதன் வந்து அவங்களுக்காக அதை ஊற்றுகிறார் பூமியில. அல்லேலூயா. அப்பொழுது அந்த ஜபத்தினுடைய காரியங்கள் நிறைவேறுகிறது. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு கலசம் இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, பொதுவான வாழ்க்கையில. அல்லேலூயா. நம்முடைய கலசங்களை யார் நிரப்புறது? அவங்கவுங்கள தான் ஜெபம். முழங்கால் பட்டு ஜெபிக்கிறது வேற, நின்று கொண்டு ஜெபிக்கிறது வேற, உட்கார்ந்து ஜெபிக்கிறது வேற. அல்லேலூயா. முழங்கால் படிட்டு யார் ஜெபிக்கிறீங்களோ பிசாசு உடனே வந்து சாஷ்டாங்கமா பண்ணி கீழே விழுந்து கிடப்பான். அல்லேலூயா. முழங்கால் இல்லாத ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு பலன் குறைவுதான். அதனால தான் எப்பொழுதுமே என்ன செய்யணும்? முழங்காலில 1 மணி நேரம் நம்ம நின்று ஜெபம் பண்ண போதும். இந்த குழுவில் இருக்கிறவங்க 1 மணி நேரம் முழங்கால் விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? உட்காரவும் கூடாது, ஏந்து நிற்கவும் கூடாது. அப்படி பழக்கம் தான் சாத்தான் அடிமையாயிடுவான். அல்லேலூயா. அதனால இந்த உலகத்துல சாத்தான் வந்து அவன் ஒரு ஆவியா இருக்கிறான். அவனுக்கு சரீரம் கிடையாது. அவனுக்கு எந்த ஒரு எலும்புகள் கிடையாது. அல்லேலூயா. அவன் யாராவது ஒரு மனிதனை பயன்படுத்தணும். புரியுங்களா? நம்ம தேசத்துல இருக்கிறவங்க எல்லா மனுஷரும் நல்ல மனுஷர்கள். ஆனால் எல்லாருக்கும் பின்னாடி ஒரு ஆவி வேலை செய்யும். பல ஆவிகள் வேலை செய்யும். எங்களுடைய ஊழியத்துல நாங்கள் 21 மணி நேரம் ஜெபம் நடத்துவோம். பட்டாவரம் பகுதியில காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சிட்டோம்னா மறுநாள் காலைல 5 மணி தான் முடிப்போம். அல்லேலூயா. எங்க கூட இருக்கிறவங்களே மைக் கேட்டு கொடுக்கறது இல்லை அவங்களுக்கு. அல்லேலூயா. நீங்க ஜெபத்துல மட்டும் முழங்கால் போடணும். அப்படி இருக்கும்போது ஒரு லேடிக்குள்ள 60,000 பிசாசு இருந்தது. எத்தனை? 60,000 பிசாசு இருந்தது. அது பெரிய சபையில இருந்து அவங்க ஓட்ட முடியாத கட்சியில் அங்கதான் வந்தது. ஏன்னா அந்த ஜெபத்தினுடைய அனல் அந்த அசுத்தாவிக்குள்ள இறங்கும் போதுதான் அதுல இருந்து பின்னி கெடுக்கிற அந்த ஆவி வெளியே வருகிறது. அல்லேலூயா. அப்போ எவ்வளவு பெரிய ஜெபம் இருந்தா அது வெளியே. அதே கண்டியா நாங்க 21 மணி நேரம் வைக்கல அப்படின்னா ஒரு 12 ஒரு 3 மணி நேரம் உபவாசம் வச்சு நடத்தினா 10 வருஷம் ஜெபம் பண்ணோட அது வெளியே போகாது. அல்லேலூயா. ஏன்னா அந்த ஆவி வெளியே வருவதற்கு அதுக்கேற்ற அனல் மூட்டணும். ஜெபம் என்பது ஒரு அக்னியை போல இறங்குகிறது. அல்லேலூயா. அது பரத்திலிருந்து இறங்கி வந்து அவங்க மேல இறங்கி ஃபுல்லா நிரம்பினா தான் அது வெளியே வருது. அப்ப அதுக்கேற்ற ஜெபங்கள். சிங்களா இருக்கிற ஆவிகளால இயேசு நாமத்தை வெளியே போன போயிடும். தூண் ஊதனா கூட போயிடும். அல்லேலூயா. இயேசு நாமத்தை சொல்லும் போது போயிடும். ஆனா சில நாம நாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20 ஊழியக்காரர்கள் இயேசு நாமத்தை வெளியே போனா அது போக மாட்டேங்குது. அல்லேலூயா. பல இடங்கள்ல போகாத வந்து லாஸ்ட்ல எங்க வந்துடுச்சு? அந்த ஜெபத்துல வந்து காத்திருந்தது. அதனுடைய ஜெபத்தினுடைய ஹெவி வெயிட், ஹெவியான டோஸ் கொடுக்கும் போதுதான் பிசாசு அந்த இடத்துல விட்டு வெளியே போக ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜெபங்களை நாம் ஏறெடுத்தாதான் எழுப்புதலே வரும். நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 1:5. ஆகையால் நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள். எத்தனை நாள் அவங்க காத்திருந்தாங்க? 10 பகல் 10 இரவு காத்திருந்தாங்க அந்த 120 பேரும். அல்லேலூயா. அந்த 120 பேர் அதுல பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து காத்திருந்து அப்படியே மைனஸ் ஆயிருந்தா எல்லாமே போயிட்டு இருப்பாங்க. அது பிறகு எழுப்புதலே வந்திருக்காது. அல்லேலூயா. அந்த மாதிரி ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். நாங்க அந்த மாதிரி 10 பகல் 10 இரவு ஜெபத்தை ஏறெடுத்தோம். தரிசன தோட்டம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த திருவள்ளூர் பகுதியில் நம்ம போகும்போது வந்து சென்னையிலேருந்து திருவள்ளூர் ரோட்ல போகும்போது தரிசன தோட்டம் ஒன்று வருது. அந்த இடத்துல 10 பகல் 10 இரவு ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. நாங்களுடைய ஆயத்த மீட்டிங்கே பார்த்தீங்கன்னா ஆயத்தை நடத்துறது நைட்ல 11 மணிக்கு போவோம், காலையில 3 மணிக்கு வருவோம். ஆயத்தம் மட்டும். புரியுங்களா? தினந்தோறும் அந்த ஜெபத்தை ஏறெடுத்து 1 மாசம் கம்ப்ளீட்டா என்ன பண்ணோம்? நைட்ல 11 மணிக்கு போவோம் வண்டி எடுத்துக்கின்னு, காலையில 5 மணிக்கு வீட்டுக்கு வருவோம். 7 மணிக்கு டியூட்டிக்கு போயினே இருப்போம். ஏன்னா அந்த அபிஷேகம் எங்க மேல இருக்கும் போது பகலும் தெரியாது இரவும் தெரியாது. அந்த மாதிரி ஆண்டவர் நடத்துவாங்க. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் நம்மளுக்கு குறையும் போது நம்ம சரீரம் பலவீனம் ஆயிடுது. ஆட்டோமேட்டிக் போய் நம்ம படுத்துடுறோம். அப்போ ஆயத்தமே நாங்க பார்த்தீங்கன்னா 1 மாசம் கண்டினியூ போய் தான்
அது மாதிரி நடத்தணும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டில் உத்தரமேரூர் பகுதியிலே ஒரு 10 பகல் 10 இரவு வச்சோம். அல்லேலூயா. அந்த ஜெபத்துல பார்த்தீங்கன்னா, மைக்கெல்லாம் நீங்க வச்சு கையில நிக்க முடியாது. தானாவே நீங்க 1 அடி 2 அடி அபிஷேகம் தூக்கும் மேல. அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு அபிஷேகம் திருச்சியிலேருந்து கிட்டத்தட்ட 40 ஊழியர்களை நாங்க கொண்டு வந்தோம் அந்த இடத்துக்கு. அல்லேலூயா. ஏன்னா எல்லா பகுதியிலும் போய் நாங்க இந்த ஊழியத்தை நடத்த ஆண்டவர் கிருபை செய்தார். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் புரியுங்களா? இப்படி ஊழியர்களை கூடிகளை கூப்பிட்டு அனுப்பி ஜெபத்தை மட்டும் தான் போட சொல்லுவோம். வேற எதுவுமே வேணான்றோம் நாங்க. புரியுங்களா? இப்படி ஜெபம் பண்ணா நாங்க வருவோம். இப்போ கூட அந்தமான்ல நாங்க போயிட்டு வந்தோம் போன மாசம். அங்க ஒரு 72 மணி நேரம் ஜெபங்கள்னு சொன்னோம். அவங்க சொன்னா 2 மணி நேரத்துக்கு மேல அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய ஜெபம்லாம் யார் தாங்குவாங்க அப்படின்னா. அல்லேலூயா. ஏன் சொல்லுவேன்னா, இப்படி ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். புரியுங்களா? நம்ம ஆண்டவருக்கு நம்முடைய நம்முடைய வாஞ்சியும் வைராக்கியத்தையும் ஆண்டவர் கொடுத்தோமானால், இந்த தேசத்துல எல்லா மக்களும் மனம் திரும்புறதுக்கு வழி திறந்துக்கும். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஒரு ஊழியக்காரர் மட்டும் செய்யணும். இல்ல ஒரு விசுவாசம் மட்டும். அப்படி இல்ல. சபையே எழும்பணும். அல்லேலூயா. ஜெபத்தினுடைய அளவு ஒவ்வொரு இருதயங்களிலும் எழும்பினா தான் எழுப்புதலே வரும். அந்த எழுப்புதல் எப்போ வரும்? நமக்குள்ள வந்து அந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் விட்டணும். அதை வந்து கொசு கூட ஓடாது. அல்லேலூயா. அந்த ஜெபத்தெல்லாம் பிசாசுக்கு தெரியும். புரியுங்களா? ஆனால் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? இப்படி அப்போஸ்தலர் ஜெபித்த ஜெபங்கள். எஸ்தர் 3 இரவு 3 பகல் என்ன பண்ணாங்க? ஜெபித்தாங்க. 120 நாடுகளுக்கு விடுதலை கிடைச்சிட்டு. அல்லேலூயா. 128 நாட்கள்ல இருந்த யூதர்களுக்கு விடுதலை கிடைத்து ஒரே வழின்னா, அந்த 3 பகல் தண்ணியும் குடிக்கல. அவங்க என்ன பண்ணல? தேவ சமூகத்துல போய் காத்திருந்தாங்க. மொர்தெகாயும் பிளஸ் எஸ்தர். அப்போ ஒரு ஒரு விடுதலை கிடைப்பதற்கு 3 பகல் 3 இரவு என்ன செய்யணும்? எந்த சபை காத்திருக்குதோ அந்த சபையை கர்த்தர் தெரிந்து கொள்வார். அல்லேலூயா. ஜெபிக்கிற சபைக்கு தான் அந்த அபிஷேகம் ஊற்றப்படும், எழுப்புதல் உண்டாகும். ஜெபிக்காத சபைகள் இருக்கிற ஊழியர்களும் விசுவாசியா மாறுவாங்க. ஒரு நாள்ல பாருங்க நீங்க. ஜெபிக்காத ஊழியர்கள், ஜெபிக்காத விசுவாசிகள், ஜெபிக்காத சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜெபிக்கிற சபைக்கு கொண்டு வந்து நிரப்புவார் ஆண்டவர் ஒரு காலகட்டத்தில். அந்த ஊழியக்காரர் ஒரு நாள் விசுவாசியா உட்காந்துங்கன்னு என் மேல ஆவி இறங்குன்னு சொல்லுவார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு எதை நடத்த வந்துகிறார்னா, சபையை பலப்படுத்துவதற்காகவும் தேசத்தை ரட்சிப்பதற்காகவும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் எதுக்காகனா இந்த உலகமே ரட்சிக்கப்படணும். அதனால தான் இயேசு 40 பகல் 40 காத்திருக்கிறார். அவர் மனிதனாகவும் காணப்பட்டார், தேவனாகவும் காணப்பட்டார். புரியுங்களா? அவருடைய சரீரத்துல உணர்வு உண்டாச்சு, உணர்ச்சி உண்டாச்சு. அப்ப அவரே 40 பகல் 40 அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக செபிக்கல, அவருக்காக செபிக்கல. தேசம் முழுமையா ரட்சிக்கப்படணும், இந்த உலகம் முழுமையா ரட்சிக்கப்படணும். அப்படி ஜெபம் எப்படியாப்பட்ட ஜெபமா இருந்தது யோசித்து பாருங்க. அவருக்கு ஒரு தூதன் வந்து பலப்படுத்துகிறார் கடைசியில. காரணம் என்ன? ஜெபம் இல்லாம நம்ம எதையும் செயல்படுத்தவே முடியாது. இன்னும் நமக்காக நாம் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தா தேசத்தில் எழுப்புதல் வரையே வராது. நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று தேசத்துக்காக நீ கதறி பாருங்க, உன்னுடைய அத்தனை தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். உன் தனிப்பட்ட வாழ்க்கை, உன் குடும்பத்துடைய தேவைகள், இதெல்லாம் வந்து நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் எனக்காக நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணதே கிடையாது. என்னை ஆசீர்வதியும் நான் ஜெபம் பண்ணதே கிடையாது. அவர் என்னென்ன வேணுமோ அந்த காலத்தை கரெக்டா கொடுத்தார். என்னென்ன தேவைகளோ ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார். உங்க பிள்ளைகளை ஜெபத்துல நடத்தி பாருங்க. நீங்க பொண்ணு போய் தேட வேண்டிய அவசியமே கிடையாது, பிள்ளை போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது, வேலை தேட வேண்டிய அவசியம் கிடையாது, எந்த கம்பெனியில் போய் வேலை செய்யணும்னு தெரியும். தானாவே எல்லாம் வந்து மோத ஆரம்பிச்சிடும். அந்த வசந்த வாஸ்து பாருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொலோசியர் 2:10. சகல துறைதனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நாம் எல்லாம் எப்படி இருக்கணும்? பரிபூரணம் உள்ளவனாய் இருக்கணும். ஏன் பரிபூரணம் இருக்க முடியல? காரணம் என்ன? நம்ம ஏன் பரிபூரணமா இருக்க முடியல? அதுக்கு என்ன காரணம்? ஒண்ணு அறியாமை. அடுத்தது நம்ம சொல்லுங்க, நீங்க வாய் திறந்து சொல்லலாம். கேள்வி கேட்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா, அங்கேருந்து யாராவது என்ன பண்ண தூங்க முடியாது. நாங்கள் என்ன பண்ணுவோம், இறங்கி கேட்டு அப்படியே போயிட்டு செய்தி கொடுத்துட்டு வந்துடுவோம். அல்லேலூயா. ஏன் சொல்ல வரேன்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது சகல துறைதனங்களுக்கும் சகல அதிகாரத்துக்கும் இயேசுதான் இருக்கிறாரு தலைவர். இந்த உலகத்திலே
தலைவர் யாருன்னா எல்லா துறைதனங்களுக்கும் எல்லா அதிகாரத்துக்கும் இயேசுதான் தலைவர். இது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு இயேசுதான் தலைவர் யாருக்குமே தெரியாதனால, அறியாதனால அவருக்கு எந்த நன்மை என்ன பண்ண முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. அப்ப துறைதனங்களை என்ன, அதிகாரம் என்ன, இது எப்படி ஆண்டவர் தலைவரா மாறினாரு? அதே நீங்க எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசித்து பாருங்க. 12 13 வாசித்து பாருங்க. ம் 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 அதுக்கு முன்னாடி வசனம் வாசித்துருக்கு ஃபர்ஸ்ட். ம் பாருங்க, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, எது துறைதனங்களோடும் அதிகாரங்களோடும். ம் இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? துறைதனங்களோடும் அதிகாரங்களோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டுன்றாரு. கொலோசியர் 2:10 வாசிக்கும் போது துறைதனங்களுக்கு அதிகாரங்களுக்கு கர்த்தர் தலைவரா இருக்கிறான்றார். அல்லேலூயா. அதே நீங்க வாசித்து பாருங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ம் 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 வாசிங்க. ம் 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 அடுத்தது. ம் ம் அந்த துறைதனங்களை குறித்து வாசித்துருங்க. 3ஆம் அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் வசனம் பாருங்க. துறைதனங்களுக்கும் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படி சொல்றாரு. அங்க துறைதனங்களுக்கும் அதிகாரத்துக்கு எதிர்த்து நில்லுன்றாரு. இங்க துறைதனங்களுக்கு அதிகாரங்களுக்கு என்ன பண்ணேன்? இல்ல நான் தலைவரா இருக்கிறேன்றாரு. அங்க கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல எழுதினவர் யாரு? பவுல் தான் எழுதுறாரு. தீத்துலயும் அவர் தான் எழுதுறாரு. எபேசியர்ல அவர் தான் எழுதுறாரு. கொலோசியர் அதை எழுதுறாரு. புரியுங்களா? துறைதனங்களுக்கும் அதிகாரத்துக்கு நான் தலைவரா இருக்கிறேன்றாரு. என் பிள்ளைங்க எப்படி இருக்கணுமா? பரிபூரணமா இருன்றாரு. ஒண்ணு. 2வது சொல்றாரு தீத்துல 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? துறைதனங்களுக்கும் அதிகாரத்துக்கு என்ன பண்ண கீழ்ப்படி என்றார். அது எபேசியர் 6:11-12 வாசிக்கும் போது அந்த துறைதனங்களுக்கு அதிகாரத்துக்கு நீ எதிர்த்து நில்லுன்றார். வேற எங்கன்னா துறைதனம் இருக்குதா பைபிள்ல? இருக்குது. புரியுங்களா? இல்ல, புதிய ஏற்பாடுல சொல்றேன். நிருபங்களில இப்படி ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. வாசிங்க. அதே நீ கொலோசியர் 2:15 வாசிங்க. துறைதனங்களையும் அதிகாரிகளையும் நான் உரிந்து கொண்டேன். இப்போ துறைதனங்கள் அதிகாரம் உரிந்து கொண்டாரு. துறைதன அதிகாரங்களுக்கு தலைவரா இருக்கிறார். துறைதன அதிகாரங்களுக்கு எதிர்த்து நில்லுன்றாரு. துறைதன அதிகாரிகளுக்கு கீழ்ப்படி என்றார். இப்ப இந்த வசனத்துல நமக்கு என்ன புரிஞ்சது? இல்ல எவ்வளவு அத பாருங்க. அந்த வசனத்துல பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இல்ல அப்படின்னா, வேத அறிவு ஒருத்தருக்கு இல்லைன்னா, அதான் சொல்றேன். என் ஜனங்கள் அறிவில்லாமினால் சங்காரமாகிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள், அறிவில்லாமினால் மிருக குணம் போல இருக்கிறார்கள். ஒருத்தருக்கு தேவ அறிவு இல்லைன்னா அவங்க யாரு? மிருகம். புரியுங்களா? கனத்துக்குருவியா இருப்பாங்க. 4 பேர் பார்த்தா அவங்களை சோதனை பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள அவ்வளவு கோபம் வரும். ஏன் கோபம் வருது? மிருக குணம். அல்லேலூயா. அதெல்லாம் தேவன் அவங்களை ஆசீர்வதிக்க முடியுமா? வாசித்து பாருங்க. சங்கீதம் 49 கடைசியில. சங்கீதம் 49 கடைசி. பாருங்க, கணம் பொறிந்தவனா இருந்தோம். அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். அப்போ ஒருத்தருக்கு அறிவு இல்ல, வேத அறிவு இல்லை அப்படின்னா எப்படி இருப்பான்? மிருகமா மாறுறான். புரியுங்களா? சிலருக்கு அறிவு இல்லைன்னா அவங்க நம்ம சிறையில் இருக்கிறாங்க. சிறைனா என்ன? சினிமா, கட்டுக்கதைகளுக்கு, புரியுங்களா, எரிச்சலுக்கு, களவுக்கு, தேவையில்லாத பொய்களுக்கு என்ன பண்ற? சிறையில மாட்டிக்கிறாங்க.
புரியுங்களா? சிறையில் இருக்கிறவங்க என்ன பண்ண, அந்த சிறையிலேருந்து வெளியே வரல. கடன் தொல்லை சிறை. ஒவ்வொரு சிறையில மாட்டிக்கின்னு அதுவே வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்து மரணம் சந்திக்கிற வரைக்கும் அதே ஜபம் தான். என்னை விடு 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 விடுன்றாங்க. நம்மளால என்ன பண்ண முடியல? விடுவிக்க முடியல. காரணம் என்ன? என்ன காரணம் சொல்லுங்க? சத்தியத்தை அறியல. புரியுங்களா? வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவன சொல்றாரு, வேதத்தை அறியின்னு சொல்ல, சத்தியத்தை அறி. அப்பொழுது உங்களுக்கு விடுதலைன்றார். இப்ப சத்தியம்னா என்ன? தேவனுடைய வார்த்தைனா என்ன? சத்தியமும் வேத வசனத்துக்கு என்ன இருக்கு? சொல்லுங்கம்மா. வசனம், சத்தியம் 2 இருக்குது. பிசாசுக்கு வசனம் தெரியுமா? சத்தியம் தெரியுமா? பிசாசுக்கு வசனம் தெரியுமா? சத்தியம் தெரியுமா? அ? ஏன் சத்தியம் தெரியல அவனுக்கு? பிசாசுகிட்ட சத்தியம் இருக்குதா? வசனம் இருக்கா? யோவான் 8:44 வாசிங்க. இதெல்லாம் நம்ம அறியாம எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் நமக்கு புரியாது. அல்லேலூயா. 8:44 சொல்லுது பாருங்க. உண்டானவர்கள் மனதா இருக்கிறீர்கள். பாருங்க, சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் நிலை நிற்கவில்லை. அப்ப யாரு? பிசாசு யாரு? அவங்ககிட்ட சத்தியம் இல்ல. அப்போ சத்தியத்தை அறிந்தாதான் விடுதலை. அவங்ககிட்ட வசனம் தான் இல்லையா? பிசாசுகிட்ட வசனம் தான் இல்லையா? 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். மத்தேயு 4ல பிசாசு வசனத்தை பேசுறான். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட வசனம் இருக்குது, ஆனா சத்தியம் இல்லை. சத்தியம்னா என்னன்னு கேட்டா என்ன பண்ண முடியல? சொல்ல முடியல. ஏன்னா அந்த அறிவு இல்லை. ஏன்னா வேதத்தை நம்ம என்ன பண்றோம்? கண்ணு முடியும்னு வாசிக்கிறோம். அதனால என்ன பண்ண முடியாது? ஆசீர்வாதம் வந்துமே கிடைக்காது. அப்ப சத்தியத்தை, அரிசிக்கும் சோறுக்கு என்ன வித்தியாசம்? அரிசி சாப்பிட்டா வயிறு வலிக்கும், சோறு சாப்பிட்டா பலன் கிடைக்கும். கிடைக்குமா? கிடைக்காது. வசனம் என்ன? சத்தியம். வசனம் என்பது ஒரு விதை, சத்தியம் என்பது கனி. அதனாலதான் பிசாசுகிட்ட அன்பு இல்லை, சாந்தம் இல்லை, இச்சடக்கம் இல்லை, உண்மை இல்லை அப்படின்னு ஏசு சொல்றாரு. அதெல்லாம் என்கிட்ட இருக்குது, சத்தியம் என்கிட்ட இருக்குது, வா என்கிட்டன்றாரு. அப்போ சத்தியம் எங்க இருக்குது அப்படின்னா வேதத்தான் இருக்குது. அந்த வேதம் ஒரு வசனமாக விதையை எடுத்து உள்ள போட்டு அதை தியானிக்கும் போது அது சத்தியமா மாறுது. புரியுங்களா? வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, அங்க வாசிங்க நீங்க. நீதிமொழி 2:10. நீதிமொழி 2:10. பாருங்க, ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாக்கு இன்பமா இருக்கும் போது நல்ல யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஞானம் சொல்றாரு. ஞானம் எங்க வேணும்? ஞானம் உன் இருதயத்தில், ஃபர்ஸ்ட் இருதயத்துக்கு போகணும். அறிவு எங்க போகணும்? ஆத்மாவுக்கு போகணும். புத்தி எங்க போகணும்? ஆவியில போகணும். புரியுங்களா? இப்போ புத்தினா என்னன்னு தெரியாது, சிலருக்கு அறிவுன்னு தெரியாது, ஞானம் தெரியாது. எப்படி அது நமக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியும்? இருதயத்துக்குள்ள ஞானம் போகணும், ஆத்மாவில் அறிவு போகணும், ஆவியில புத்தி போகணும். அப்போ இருதயத்துல ஞானம் என்பது விஸ்டம், ஆவியில ஆத்மால அறிவு வந்து நாலேஜ், அதே போல புத்தி வந்து அண்டர்ஸ்டாண்டிங். இது மூணும் ஒரு மனுஷனுக்குள்ள வரணுன்றார். யார் எழுதுறது? சாலமோன் எழுதுறார். அதே நீங்க வாசித்து பாருங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொலோசியர் 3:10. பாருங்க, தன்னை சிருஷ்டியுடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்றோம். யாரு? பூரண அறிவு உள்ளவங்க தான். யாருக்கு? அவங்களுக்கு தான் புதிய மனுஷன் உள்ள உட்காந்துருப்பான். நமக்கு அறிவே இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? ஆத்மாவுக்கு அறிவு வேணும். அந்த அறிவு பூரண அறிவா மாறணும். பூரண அறிவு பகுத்தறிவா மாறணும். இது 3 அறிவு உள்ள வரும்போது என்னென்ன உண்டாகுது? ஃபர்ஸ்ட் அறிவு உள்ள வருது ஆத்மாவுக்கு. 2வது பூரண அறிவு என்ன பண்ணுது? சிருஷ்டிப்பின் சாயலை கொண்டு வருது. சிருஷ்டிப்பின் சாயல் எங்க இருக்குது பைபிள்ல? ஆதி 1ஆம் அதிகாரத்துல 20, 26, 25, 24, 25, 26 வாசித்தீங்கன்னா அங்கதான் சிருஷ்டிப்பின் சாயல் உண்டாகுது. புரியுங்களா? அந்த சிருஷ்டிப்பின் சாயல் ஆதாம் இழந்துட்டான். அப்ப அவனுக்குள்ள இருக்கிற அறிவு போயிடுச்சு, பூரண அறிவு போயாச்சு. 3வது ஒரு பகுத்தறிவு போயாச்சு. இப்ப அவன் எப்படி இந்த பாவம் உள்ள மனுஷனா வந்தான். மறுபடியும் இயேசு வந்து என்ன பண்றாரு? மறுபடியும் நமக்குள்ள மனக்கண்களை திறக்கிறார். அல்லேலூயா.
வசனத்தினால் திறந்து நமக்குள்ள பூரண அறிவு உண்டாக்குறார் ஆத்மா. ஏன்னா இந்த ஆத்மா தான் பரலோகத்துக்கு போக போகுது. இந்த சரீரம் மண்ணுக்கு போக போகுது. இன்னைக்கு எனக்கு 90 கிலோ இருக்குது. இந்த 90 கிலோ நான் வச்சு என்ன பண்ண போறேன்? ஆத்மா ஆதாயப்படுத்துறதுக்காக நான் உபயோகப்படுத்தணும். ஒன்று என் ஆத்மாவை பலப்படுத்திக்கணும். என்னை பலப்படுத்திக்கணும், ஆத்மா ஆதாயப்படுத்தணும். அவ்வளவுதான். இந்த 2 வேலையை தான் நம்ம செய்ய போறோம். அப்போதான் இந்த ஆத்மா என்ன பண்ணும்? இளைப்பாறுதலுக்கு போவோம். இந்த ஆத்மாவுக்கு நீ ஒன்றும் செய்யலைன்னா, இந்த சரீரத்துல இதை நம்ம அழகுபடுத்திருந்தோம்னா, இதுக்கு நேரத்தை அதிகமாக கொடுத்தோம்னா ஆத்மா என்ன பண்ணிட்டோம்? செல்லு மாதிரி சாப்பிட்றோம். முடிவில் என்ன பண்ணும்போது ஆத்மா எங்க போகாது? வரிக்கு போகாது. நீ ஆயத்தப்படுத்தல. உனக்கு டைம் கொடுத்தாரு ஆண்டு. 25 வருஷம் கொடுத்தாரு சபையில. 25 வருஷம் உட்காந்து என்ன பண்ணும் சொல்லுங்க? 25 வருஷம் ஆபிரகாம் சபையில உட்காந்து என்ன பண்ணியிருந்தாரு? 99 வயசுல தான் அவன் சொல்றான், நீ இனிமேலாவது உத்தமனார்ன்றார். புரியுங்களா? 13 வருஷம் ஆபிரகாம் மட்டும் பேசவே இல்லை. புரியுங்களா? தன்னுடைய சுயத்துக்காக ஒரு காரியத்தை அவன் செய்ததுனால 13 வருஷம் சபையில உட்காந்துதான் இருந்தான் தவிர ஆண்டவர் என்ன பண்ணல? ஆபிரகாம் கிட்ட பேசல. இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட ஆண்டவர் பேசுறது உட்காந்துக்கிறார் தெரியுமா? நீங்க செய்த சில காரியங்கள் ஆண்டவருக்கு என்ன பண்ணல? அந்த பகை உள்ள இருக்குது. அது வரைக்கும் எப்படி பேசுவாரு? உத்தமம் வரலன்னா பரிசுத்தம் வருமா? பரிசுத்தம் சுத்தமா வருமா? இதெல்லாம் வரத்துக்கு தான் ஆண்டு சொல்றாரு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சத்தியத்தை அறியணும், வேதத்தை அறியணும். புரியுங்களா? அதை அறிஞ்சாதான் ஊழியம் வளரும், ஜெபம் வளரணும், ஊழியம் வளரும். சத்தியம் என்பது நமக்கு ஆகாரம் மாதிரி, ஜெபம் என்பது ஒரு தண்ணீர் மாதிரி, சுவாசம் மாதிரி. இது ரெண்டுமே இணைக்கப்படணும். அல்லேலூயா. ஜெபம் என்பது ஒரு தண்டவாளம், இன்னொரு சத்தியம் என்பது இன்னொரு தண்டவாளம். வண்டி மேலே ஓடணும்னா அந்த தண்டவாளம் கரெக்டாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம இது ரெண்டும் வளரணும். மூன்றாவது பாருங்க, மூன்றாவது அந்த அறிவு, பூரண அறிவு, பகுத்தறிவு எப்படி மாறுது பாருங்க. அங்கே ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 12:2 வாசிங்க டக்குன்னு. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னவென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபம். அப்போ எங்க பகுத்தறிவு வருதோ அங்க மனது மறுரூபம். எங்க பூரண அறிவு வருதோ அங்க சிஸ்டமிக் சாயில் வருது. எங்க அறிவு வருதோ ஆத்மான பலன் வருது. சரிங்களா? அதனால தான் நீங்க வாசிக்கீங்க நீதிமொழி 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதிமொழி 19:5. 2ஆம் வசனம் வாசிங்க. 19:2 பாருங்க. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு ஆத்மா அறிவடைவதற்கு நம்ம தான் பிரயாசப்படணும். சரீரத்தை அறிவு நிறைய இருக்குது. நம்ம படிச்சுக்கிற படிப்பெல்லாம் புரியுங்களா? எவ்வளவு படிச்சாலும் இந்த படிப்பை வச்சுலாம் என்ன பண்ண முடியாது? வசனத்தை அறிய முடியாது. புரியுங்களா? என்னதான் நீங்க இரவு பகலும் உட்காந்து படிங்க, ஒரு வசனத்தை கூட அர்த்தம் புரியாது. புரியுங்களா? தேவனுடைய ஆவி உன் மேல இறங்கி வரணும். நீ கேட்கணும், முழங்கால நின்று மணிக்கணக்கில், ஆண்டவர் உன் ஆவி ஊற்றாவிட்ட நான் என்ன பண்ண மாட்டேன். யாக்கோபு ஜெபம் பண்றாரு. நைட்டு ஜெபம் பண்ணது அவன் பொய்க்காரனான் தான். அதிகாலை ஜெபம் பண்ணுவது உண்மையில நான் மாறினான். புரியுங்களா? நைட் அவன் ஜெபம் பண்ணுவது எத்தனை, ஆனா காலையில ஜெபத்தை முடியும் போது இஸ்ரவேலா போயின்னுக்கிறான். புரியுங்களா? 1 ஏக்கரா நிலம் இல்லை, ஒரு ஸ்டேட்டை கொடுத்தாரு ஆண்டவர் அவனுக்கு. நம்ம ஜெபம் எப்படி இருக்குது? 3 மணிக்கு ஆண்டவர் நம்மளை விடுதலாக்க போறாரு. நம்ம 1:30 மணிக்கே வீட்டுக்கு போயிடுறோம். எப்படி விடுதலாக்க முடியும்? விடுதலாக்க முடியாது. போயிருக்கலாம். நானும் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இந்த ஜெபத்தெல்லாம் வச்சுக்கின்னு பிசாசெல்லாம் பண்ண முடியாது. நம்ம நினைக்கிறோம் ஜெபம் பண்ணிட்டோம். புரியுங்களா? பிசாசு எப்போ அக்னி இறங்கி வந்தாதான் பிசாசு எல்லையை விட்டு வெளியே போக முடியும். அக்னி எப்போ இறங்கும்? ஒரு பாத்திரத்தை நீங்க 1 மணி நேரம் வைங்க அடுப்பு மேல. அதே பாத்திரத்தை நீங்க 100 மணி நேரம் வைங்க. 100 மணி நேரம் வைக்கிறது பாத்திரத்தை உன் கையை வச்சா கையை போயிடும், அதிலே ஒட்டிக்கும். ஆனா 1 மணி நேரத்தை பாத்திரத்தை வச்சுட்டு போய் நினைக்கலாம். அதான் ஜெபம் அளவு. உன் ஜெபத்தினுடைய அளவு அந்த பாத்திரத்தை தூக்கி வைக்கலாம். ஆனா 100 மணி நேரம் ஜெபத்தை பாத்திரம் என்ன பண்ண முடியாது. அந்த மாதிரி உன் சரீரம் உண்டாகுது. பிசாசு உன்னை தொடைய முடியாது. தொட்டா அவன் அக்னி மாதிரி எரிஞ்சு அவன் ஓடுறான். அப்ப நம்ம ஜெபம் ஏன் குறையுது? நம்ம ஜெபத்துக்கு ஏன் அளவு தெரியல? வேதத்தில் எல்லா ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? பழைய ஏற்பாடுல ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. அன்னைக்கு பரிசுத்த ஆவியே ஒருத்தர் மேல தான் இருந்தது. புரியுங்களா? அவங்க மேல இயேசு ரத்தம் சிந்தலை,
இயேசு அவங்களுக்காக என்ன பண்ணல, ரத்தம் சிந்தல, ஆவியானவர் அனுப்பி கொடுக்கல. அதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா வேதம் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா அவங்க 40 நாள் ஜெபம் பண்ணிக்கிறாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு, ரத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, வேதத்தை எழுதி கையில கொடுத்தாரு, ஆவியான கொடுத்தாரு, போதாதுக்குன்னு ஒரு மேய்ப்பரை கையில கொடுத்தாரு. இவ்வளவு கொடுத்துட்டு என்ன பண்றோம் நம்ம? ஜெபத்தினுடைய அளவு ஒண்ணுமே இல்ல. அப்ப எப்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு? என்ன ஆசீர்வாதம் சொல்லினுக்கலாம். ஆனா ஆசீர்வாதம் வருவதற்கு பல வழி இருக்குது பைபிள்ல. அதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவ பாதத்துக்கு உட்காரணும். புரியுங்களா? நம்ம உட்காராம எதுவுமே நடக்க போறது கிடையாது. ஜெபத்தை வந்து எப்போ கூட்டுறாங்களோ அதை அவங்கள தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். புரியுங்களா? 365 நாள் பூமியில இருக்குது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. ஒரு மாசத்துக்கு 720 மணி நேரம் இருக்குது. 72 மணி நேரம் நீ தசமாக கொடுத்தாவே உன் வாழ்க்கையில மறுமலர்ச்சி வந்துடும். 72 மணி நேரம் கொடுக்க மாட்டேன், கரங்களை உயர்த்துக்கு பார்க்கலாம். ஒரு மாசத்துக்கு 72 ஹவர்ஸ் தசமாகமா நான் கொடுக்குறேன் ஆண்டவருக்கு. அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சொல்லி ஒரு அழியா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு ஐயா தான் தூக்குனாரு. தசமாக கூட நம்ம கொடுக்க முடியல. நம்ம தூக்கத்துல இருந்து 2 ஹவர் திருடி ஆண்டவர் கொடுக்கணும். 8 மணி நேரம் தூக்கம் இருக்குதுல்ல, அதில் 2 மணி நேரம் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். நீங்க 12 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணா நான் 12 மணிக்கு ஃபோன் எடுத்து பேசுவேன். 12 மணிக்கு மேல தான் நடு ராத்திரியில யார் வர்றது? இயேசு சொல்றாரு நான் நடு ராத்திரியில வருவேன்னு. சபை எடுத்துக்கொள்றதுக்கு எப்போ வராரு? நடு ராத்திரி. வாசித்து பாருங்க 25:6. மத்தேயு 25:6 வாசிக்கலாம். சபை எப்போ வருது? சபை எப்போ எடுக்க வராது பாருங்க ஆண்டவர். நடு ராத்திரியிலே. அப்போ மணவாளன் எப்போ வருவாரு? நடு ராத்திரி வருவாரு. நீ எப்போ தூங்கினுக்கிற? எப்போ எப்போ படுத்துனுக்குறோம்? 8 மணிக்கு படுத்தா காலைல 6 மணி வரைக்கும் படுத்துன்னு தூங்கினுக்குறோம். எப்படி ஆண்டவர் கைவிடப்படுவோம்? நீங்க யோசித்து பாருங்க. நோவா காலத்துல எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க? 8 பேரு. எத்தனை பேரு? 8 பேரு. 40 வருஷம் சபையில இருந்தவங்களுக்கு எத்தனை பேர் போனாங்க? 2 பேரு. 6 லட்சத்துல 2 பேரு. புரியுங்களா? இன்னைக்கு நம்ம சபைக்கு 3 மணி நேரம் வந்து போறோம். வருஷத்துக்கு எவ்வளவு கணக்கு போட்டு பாருங்க. 153 மணி நேரம். 153 24 வகுத்து பாருங்க எவ்வளவு வருது? 6 நாள் சபைக்கு வரோம் வருஷத்துக்கு. 6 நாள் வந்துட்டு எனக்கு மனவாட்டியா மாறினா மனவாட்டியா மாற முடியுமா? சொல்லுங்க. ஒரு 6 நாள் நீங்க சபைக்கு வந்துட்டு 6 நாள் உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்பி பாருங்க. பாஸ் பண்ணுமா? நம்ம ஏமாத்துறோம் ஆண்டவரை. பழைய ஏற்பாட்டில் வாசித்து பாருங்க. நெகேமியா 8:8 வாசித்து பாருங்க. நெகேமியா 8:8. நெகேமியா 8:8 வாசிக்கலாம். 8:3 வாசிங்க, 8:8 வாசிங்க, 8:17 வாசிங்க. டக்குன்னு வாசிங்க நெகேமியா. ம் 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 அடுத்தது 8ஆம் வசனம் வாங்க. ம் ம் ஒரு வாரம் ஃபுல்லா வாசித்தாங்க. அதை வாசித்தீங்க. அது 17 பாருங்க. 8:17. ம் 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 அந்த வசனம் இல்ல. ஒரு வாரம் ஃபுல்லா வசனத்தை என்ன பண்ணிக்கிறாங்க? முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் பாருங்க. தினம் தினம் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை, நியாயப்பிரமாண புஸ்தகம் எதுவும் ஆதியாகம், லேவியராகம், எண்ணாகம், உபாகம், அப்புறம் என்ன புஸ்தகம் இருக்குது? யாத்திராகம். இது என்ன பண்ணிக்கிறாங்க? 5 புத்தகத்தை ஒரு வாரம் ஃபுல்லா சபை வாசிக்குது. நம்ம பழைய ஏற்பாடுலயும் இல்ல, புதிய ஏற்பாட்டுலயும் இல்ல. புதிய ஏற்பாடுல அனுதினம் சபை திறந்திருக்கணும். நம்ம தான் சபை. நம்ம அனுதினம் வேதத்தை வாசிக்கிறது கிடையாது, தியானம் பண்றது இல்ல. அப்ப அனுதினத்துக்குள்ள வரல. சபை அனுதினம் நடக்குது. வாரத்துல 3 நாள். இது 3 ஹவர் எங்க நடக்குது? அப்படி பைபிள் எங்க போட்டுது 3 ஹவர்? 3 ஹவர் சபை எங்கம்மா போட்டுக்குது? எங்கன்னா காட்டுங்க பார்க்கலாம். 3 ஹவர் சபை நடந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, காலையில இவர் திருவந்து கொடுக்கிற நாள் தொடங்கி மறுநாள் காலையில தான் சபை முடிக்கிறாரு. புரியுங்களா? நம்ம யாரை கடைபிடிக்கிறோம்? யாரை கொண்டு யாருடைய அஸ்திபாரத்துல அஸ்திபாரம் போடுறோம்? அஸ்திபாரம் கட்டுறோம்? அப்போஸ்தலருடைய அஸ்திபாரத்து மேல கட்டுறோமா? இல்ல பழைய ஏற்பாடு அஸ்திபாரத்து மேல கட்டுறோமா? யோசித்து பார்க்கணும். இப்ப நம்ம தான் சபை. இப்ப நீங்க வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் என்ன பண்ணணும்? நீங்க கொடுக்கணும் தனிப்பட்ட வாழ்க்கையில. அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியும். உன் ஜெப ஜீவியம் ஏன் குறையுது? ஏன் எதிர்பார்க்கிறோம் மற்றவங்கள? சொல்லுங்க. ஏன் எதிர்பார்க்கிறோம்? நாமே நம்ம கால்ல நிக்க முடியாதா ஜெபத்துல? நம்ம நிக்கணுமே.
ஏன்னா வெளிப்படுத்தின 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நிறைவேறி கொண்டிருக்குது. வாசித்து பாருங்க. இன்னைக்கு வெளிப்படுத்தின 6, 8. ம். 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 எவ்வளோ எவ்வளோ பங்கு? 1/4 பங்கு. எவ்வளோ 1/4 பங்கு? நம்ம இந்தியால 150 கோடி வச்சுங்க. 1/4 பங்கு எவ்வளோம்மா? 1/4 பங்கு 50 கோடியா? 1/4 பங்கு எவ்வளோ ஆகுது? நீங்க 40 கணக்கு போட்டுக்கோங்க. 40 கோடி மக்கள் என்ன பண்ணுமா? பாருங்க. 1/4 பங்கு என்ன உண்டாகும்? கொலை செய்யப்படும்ன்றது. அப்ப உலகம் ஃபுல்லா 800 கோடி மக்கள் அதுல எவ்வளோ பேர் போவாங்க? 200 கோடி அவுட் ஆயிடும். ஏன்னா அந்த வசனம் நிறைவேறிக்கிறது. என்ன சொல்றேன்? 4 காரியம் நிறைவேறுகிறது. என்னென்ன காரியம் நிறைவேறுது பாருங்க அதுல? பட்டயத்தின் ஆழம், பஞ்சயத்தின் ஆழம். ம். பூமியின் அப்ப துஷ்ட மிருகம்னா என்ன? இந்த டெண்டு காய்ச்சல், யானை காய்ச்சல், பன்றி காய்ச்சல் இதெல்லாம் என்னது? துஷ்ட மிருகம். அல்லேலூயா! அப்ப இதெல்லாம் இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய ஜெப ஜீவியத்தை எவ்வளோ ஏத்துறோம்? அந்த 1/2 மணி நேரம் ஜெபம், 1/4 மணி நேரம் ஜெபம், 3/4 மணி நேரம் ஜெபம். இந்த ஜெபத்துக்கெல்லாம் சாத்தான் ஒண்ணும் என்ன பண்ண மாட்டான்? ஒரு அடி கூட எடுத்து தூர வைக்க மாட்டான். புரியுங்களா? சாத்தான் உன்னுடைய கால் கீழ வரணும் அப்படின்னா, எரேமியால ரோமர்ல சொன்ன 16:20 நிறைவேறணும்னா வாசித்து பாருங்க. ரோமர் 16:20. ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன். ஆ. யாருடைய கால் கீழ வருவான்? யாருடைய ஜெப ஆவி பெருகி இருக்குதோ, யாருக்குள்ள ஜெப உன்னதத்தின் ஆவியானவர் இறங்கி அவங்கள ஜெபத்துல நடத்துறாரோ, யாருடைய ஜெபத்தினுடைய அளவுகள் பெருகுதோ, அவங்களுடைய கீழ சாத்தான் படுத்துருவான். நீ மெச்சினே போவ. புரியுங்களா? நம்முடைய ஜெபத்தினுடைய அளவுகோல தான் சாத்தான் பயப்படுவான். சாத்தானுக்கு ஒண்ணே ஒண்ணு தான் தெரியும். ஜெபிக்கிற இடத்துல அவனுக்கு யார் ஜெபிக்கிறாங்களோ அவனுக்கு அலர்ஜி உண்டாயிடும். புரியுங்களா? எப்படி ஒருத்தருக்கு சொறி உண்டாகுற மாரி அவனுக்கு அலர்ஜி உண்டாயிடும். அவன் கிட்டயே வரமாட்டான். சொன்னினே போயிடுவான். ஏன்னா அவன் ஜெபத்தினுடைய அளவுகள் பெருகும். அப்ப இந்த ஜெபத்தினுடைய அளவு குறைஞ்சுனா உன்னை சொறி வச்சிடுவான். உன்னை கொண்டு போய் அங்க படுக்க வச்சிடுவான். புரியுங்களா? எத்தனை பேர் படுத்தாங்க நீங்க பார்த்தீங்க கொரோனா டைம்ல. புரியுங்களா? ஏன் படுத்தாங்க? 175 நாள் நாங்க ஜெபத்துல இருந்தோம். புரியுங்களா? 175 நாள் ஜெபத்துல இருந்தே கொரோனா கொண்டு வந்தான். யோசித்து பாருங்க. ஜெபத்தினுடைய அளவுகள் பெருகலனா, இந்த 2024ல நிறைய ஜனங்கள் நம்ம இழப்பு உண்டாகும். புரியுங்களா? நம்ம தப்பிக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கையில இண்டிவிஜுவல்ல கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆண்டவர் தசம்பாகமாக நீ ஜெபத்த குடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், உன்னையும் தொட முடியாது, உன் குடும்பத்தை தொட முடியாது, உன் பிள்ளைகளையும் தொட முடியாது, உன் சந்ததியும் தொட முடியாது. அல்லேலூயா! அவருக்கு தேவை ஒண்ணே ஒண்ணு தான் ஆண்டவருக்கு தேவை. ஜெபிக்கிற மனுஷனை தேடுறாரு. இன்னும் நான் மெசேஜுக்கே போல. அல்லேலூயா! என்னுடைய மெசேஜ் அப்படியே இருக்குது. புரியுதுங்களா? மெசேஜுக்கு போறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 3 மணி. ஃபர்ஸ்ட் ஆலோசனை. புரியுதுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? நம்முடைய ஜெப நேரத்தை அதிகப்படுத்தணும்னா, ஒரு பொருத்தனை பண்ணுங்க நீங்க. இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில ஒரு 3 மணி நேரம் நானு என்ன பண்ண போறேன்? ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ண போறேன். எல்லாம் கண்கள மூடி 1 நிமிடம். ஒரு வசனத்த சொல்லி நம்ம முடிக்க போறோம். புரியுதுங்களா? செய்தியில. ஆனால் நம்ம எல்லாம் கண்கள மூடி என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளரணும். ஒரு நாளைக்கு நான் 3 மணி நேரம் நான் ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவர் கொடுக்கறேன்னு சொல்லுங்க. புரியுங்களா? எல்லாம் வாயை திறந்து 1 நிமிஷம். நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே ஒரு 3 மணி நேரம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம் சிலுவையில தொங்கினாரு. நம்ம தொங்கின்னு ஜெபம் பண்ண சொல்லல. அவர் அந்த வேலையை முடிச்சிட்டாரு. அவர் தொங்கி 6 மணி நேரம் தொங்கினாரு. ஒரு மனுஷனுக்காக 6 மணி நேரம் தொங்கினவரு சிலுவையில எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் யோசித்து பாருங்க. அந்த சிலுவையின் முகத்தை பாருங்க. கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. கொஞ்சம் நீ ஒரு 2 அடி ஒரு 10 படிக்கட்டு ஏறிட்டு மேல இருந்து கீழே விழுந்தா என்ன நிலைமை? ஆனா அவரு நடு பூமியில நின்று 6 மணி நேரம் வானத்துக்கு பூமிக்கும் அவர் எப்படி பார்த்திருப்பார் யோசித்து பாருங்க. ஒரு சொட்டு சொட்டா நமக்காக நம்ம ரட்சிக்கப்படுறதுக்காக, நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்காக, நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் அவர் சிலுவையில சுமப்பதற்காக
6 மணி நேரம் சிலுவையில் அப்படியே தொங்கிக் கொண்டிருந்தார். நம்ம ஒரு 3 மணி நேரம் முழங்கால நின்று நான் ஜெபம் பண்ணுவேன். ஒரு 3 மணி நேரம் என் தேசத்துக்காக, அழிந்து போற மக்களுக்காக, என் தேசத்தினுடைய இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களுக்காக, ஆண்டவரே என்னை எடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. உன்னை ஜெப ஆவியை எனக்கு தாங்க ஆண்டவரே. உங்களுக்குள்ள ஒரு பாரத்தின் ஆவி, ஒரு வாஞ்சியின் ஆவி, ஒரு வைராக்கியத்தின் ஆவி உண்மையில் இறங்கி வரணும். நீ கேட்கணும், வாயை திறந்து. தாகம் உள்ள மேல் தான் கர்த்தர் ஊற்றுவார். உனக்கு ஒரு வாஞ்சி இருக்கணும், கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஆண்டவரே எனக்கு தாங்கன்னு கேளுங்க. உன் ஜெப நேரத்தை அதிகப்படுத்துவதற்காக நீ இருக்கிற சபையில நீ ஜெபிக்கலாம், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபிக்கலாம். ஆனா நீ அந்த ஜெபத்துல குறை வைக்க கூடாது. வேதம் முழுமையா நீ ஆராய்ந்து பாருங்க. அதிகமான ஜெபம் ஜெபித்தவர்களை பாருங்க. அன்று மோசே ஜெபித்தாரு, அன்று எலியா ஜெபித்தாரு, அன்று இயேசு 40 பகல் 40 ஜெபித்தாரு. 3 பேருமே மறுரூபம் அளிக்க வராங்க. ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் பக்கத்தில் வைக்கிறார். ஜெபிக்கிற பரிசுத்தவான்களை அன்று மோசே மரித்தாலும் மறுபடியும் அவர் காணாதேசத்து கொண்டு வந்து நிறுத்துகிறார். அதுக்கு என்ன காரணம்? ஜெபம்தான் ஒன்று. அந்த ஜெப பாரத்தை ஆண்டவர் பார்த்தார். மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே நான் நரகத்துக்கு போறேன், ஆனா என் சபை நித்தியத்துக்கு வரணும். என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்துக்கு கிறுக்கி போடுங்க, என் சபையார் வரணும் என்று. இப்படி ஒரு மேய்ப்பனை நாம் பார்க்கவே முடியல இது வரைக்கும். மேய்ப்பன் என்று பெயர் வைத்திருக்கிறாங்க. எத்தனை மேய்ப்பர்கள் தன்னுடைய ஆடுகளை, மந்தைகளை உள்ளம் புறமாக நல்லா மேய்த்து அவங்களை நல்லா அறிவுள்ளவர்களாக மாற்றி நித்திய ஜீவனுக்காக மனவட்டிகளாக உருவாக்குவதற்காக எத்தனை பேர் பசுதாகப்படுகிறார்கள். ஒப்பு கொடுங்க. நீங்க ஒப்பு கொடுத்தாதான் முடியும். நம்ம சிறிய கூட்டமா இருந்தாலும் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இதுக்கு பிறகு இந்த நாளுக்கு பிறகு உங்களுடைய ஜெப ஜீவன் வளர்ந்துவிடும். நீங்க தேவனிடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய சில ஜெப அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியதான் ஆண்டவர் கூப்பிட்டு இருக்கிறார் நம்மளை. நம்ம மேல அபிஷேகம் இல்லை என்றால் நாம் வெறுமையான பாத்திரங்கள். பிசாசு நம்மளை தந்திரமாய் வளைத்து விடுவான். எனக்கு அபிஷேகம் வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய திறப்பின் வாழ்ல நான் ஒரு 3 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் நான் 3 மணி நேரம் நிற்கணும் ஆண்டவர். எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. உம்முடைய அபிஷேகத்தை என் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. என்னை பலப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே இந்த சத்தியத்தை நான் கேட்கறதில்ல அப்பா, நீர் என்னோட பேச இருக்கிறீர். நாங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் வேணும்னால், நம்முடைய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி வேணும் என்றால் ஒரு ஜெப ஆவியினால் என்னை நிரப்புங்கப்பா. என் மேல் இறங்கி வரட்டும். இப்போது ஒரு அக்னி போல உங்களுடைய மேலே இறங்கி வருகிறது. கர்த்தருடைய ஆவியன் சொல்லுகிறார், மகளே மகனே, நான் உன் மேலே என் ஆவியை ஊற்றுகிறேன். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு 3 மணி நேரம் ஒரு ஜபத்தை நீ ஏறெடுக்கணும். என் தேசத்துக்காக. அருமையான ஒரிசா பட்டணத்துல அவர் எவ்வளவு காரியத்தை சொன்னார். அத்தனை காரியம் நிறைவேறுவதற்கு என்ன காரணம்? அவர் மட்டும் தனியே நிற்பதல்ல, அவர் அனுப்ப வேண்டும் என்றால் நாம் நம்முடைய தேவ சமூகத்தை காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆவியானவர் நம்மள இறங்கி பலமாய் இறங்கி வருவார். தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது ஆண்டவருடைய அபிஷேகத்தை நிரப்பி ஒரு ஜெப வீராங்கணிகளாக, வீரர்களாக, ஒரு ஜாமக்காரர்களாக, ஒரு யுத்த வீரனாக உன்னை கர்த்தர் ஒரு சீடனாக எழுப்புவார். ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. எங்க நேரத்தை நாங்கள் வீணடிக்கவில்லை அப்பா. எங்களை மன்னித்து விடுங்க. இனிமேல் எங்களுடைய வாழ்க்கையில எங்கள் ஜெப நேரத்தை பெருக வையுங்க. எங்கள் விண்ணப்பத்தின் நேரத்தை பெருக வையுங்க. எங்கள் மன்றாடத்தின் ஜெபத்தை பெருக வையுங்க. வியாக்குலப்பட்டு ஜெபிக்கிற ஆவி உடையவெல்லாம் மாற, கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆவி உடையவெல்லாம் மாற எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாகப்பா. நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள். நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பாதத்தை நிற்கிறோம். அன்று பேதுரு நின்று ஜெபித்த போது அளவில்லாமல் அவர்களுக்கு ஆவியை கொடுத்தீராப்பா. நாங்களும் உம்முடைய பாதத்தை நிற்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் எங்கள் மேல இறங்கி வாங்க, எங்களை நிரப்புங்க, சிறு பிள்ளைகளை நிரப்புங்க. அடுத்த சந்ததிக்கு நாங்கள் ஜெபதான் பொக்கிஷம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் தப்பித்து விடலாம், ஒருவேளை அடுத்த சந்ததியினுடைய நிலைமை என்னாகும்? ஓ ரிகரபல ஷக்கரதினிகரபா இகரதினிகரபலபா. கர்த்தருடைய மகிமையான ஆவியானவர் உன்னை பற்றி பிடிக்கிறார். இப்பொழுது தேவ ஆவியான உன் மேல் இறங்கி வந்திருக்கிறார். ஆவியான கேட்டு பெற்றுக்கொள்கிற மேல் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய ஜெபாவி பெருகும். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வதுக்கு தான் இன்று நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்காக வைராக்கியம் தேவை, வைராக்கியம் உள்ளவர்கள் தேவை, தைரியம் உள்ளவர்கள் தேவை, எதிர்த்து நின்று போராடுறதுக்கு மக்கள் தேவை. தானியேலை போல
சட்டத்தை கொண்டு வந்தாலும் அந்த சட்டத்தை எதிர்த்து நின்று ஜெபத்தினுடைய வல்லமை பெருகினது. சட்டம் பெரியதல்ல, ஜெபம் தான் பெரியது என்று தானியேல் அறிந்து கொண்டிருந்தான். அதனால் அந்த சட்டத்தை மீறி அவன் ஜெபித்தான். கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். அந்த தேசத்தை 70 வருஷம் முடிந்த பிறகு விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். நம்முடைய இந்திய தேசத்தை கர்த்தர் பாதுகாப்பதற்கு அவர் தேடுகிறது ஒரே ஒன்றுதான், ஜெபிக்கிற மனிதர்களை, ஜெபிக்கிற விசுவாசிகளை, ஜெபிக்கிற சீடர்களை, ஜெபிக்கிற ஊழியர்களை, ஜெபிக்கிற ஜாமக்காரர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு பாரம் வர வேண்டும். ஒரு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை நமக்கு. இது பிறகு வாழ்க்கை கிடையாது. அது பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு ஆரம்பமாயிடும். இந்த சரீரத்தில் ஒரு வாழ்க்கை தான். இந்த சரீரத்தை நாம் எந்த அளவுக்கு இதுக்கு ரெஸ்ட் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு செல்லு போல இந்த ஆத்மையை சாப்பிட்றோம். இந்த சரீரத்தை நீங்கள் ஒடுக்கணும், கீழ்படுத்தணும். இதை உபவாசத்தினாலே, இதை ஜெபத்தினாலே, இதை ஒடுக்க உள்ள இருக்கிற மனுஷன் பலப்பட்டு புதிய மனுஷனா மாறி, மறுப மனுஷனா மாறி, ஜெபிக்கிற மனுஷனா மாறி அவன் எழும்பி வெளியே வருவான். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை தொடுகிறது மகனே. இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. நான் கர்த்தருக்காக வைராக்கம் நிற்பேன். எல்லாவற்றுக்கும் பணம் தேவை, ஆனால் ஜெபத்துக்கு ஒரு பைசா தேவையில்லை. ஜெபத்திற்கு அழகு தேவையில்லை, வஸ்திரம் தேவையில்லை. ஒரு சின்ன ஒரு 4 ஸ்கொயர் ஃபீட் இடம் தான் போதும் முழங்கால் படிக்கிறதுக்கு. அந்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவுதான் நாம் ஜெபத்திற்கு இடந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். பணம் கேட்கவே இல்லை ஆண்டவர். ஜெபம் மட்டும் பண்ணுங்க. தேசத்தை சுத்திகரிப்பதற்கும், தேசத்தை பாதுகாப்பதற்கும், தேசத்தின் மேல் சத்துரு மேற்கொள்ளாதபடிக்கும் ஜெபிக்கிற மனுஷர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்று நாம இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்த கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம். தானியேல் 6 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 6:10. 10 நிமிஷத்துல நம்ம முடிச்சிருப்போம். தானியேல் 6:10 வாசிங்க. ம் 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 தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினாள். ஹல்லேலூயா. 7 காரியங்களை அங்கு குறித்து ஆவியானவர் எழுதுகிறார். 1 மேல் அறையில், 2வது எருசலேமுக்கு நேராக, 3வது தினமும் 3 வேளை, 4வது தன் தேவனுக்கு முன்பாக, 5வது முழங்கால் படியிட்டு, 6வது ஜெபம் பண்ணி, 7வது சோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. மேல் அறையில் அப்படின்னு சொல்லும் போது 2 ராஜாக்கள் 6:12 வாசிக்கும் போது மேல் அறையில், 2 ராஜாக்கள் 6:12 டக்குன்னு வாசிங்க. ஒரு 10 நிமிஷத்துல முடிக்கலாம். ம் 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 பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும், அல்லேலூயா. பாருங்க, பிசாசு கூட ஒரு அறை இருக்குது, நமக்கும் ஒரு அறை இருக்குது. அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஜெப அறையில போய் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். தானியேல் என்ன பண்றாரு? மேல் அறையில ஏறாரு. கரெக்டா. ஏன்னா எருசலேம் தேசம் கரெக்டா முன்னாடி தெரிகிறது. அதுக்கு முன்னாடி நேராகத்தான் அவன் ஜெபிக்கணும். அதே போல் பிசாசும் அது எதிர்க்காக அவனும் ஒரு அறை போட்டு ஜெபிக்கிறான் எலிசாவுடைய காலகட்டத்தில். ஆனா அங்க அவன் செய்யற தீர்மானம், அவன் எடுக்கிற ஆலோசனைகளை யாருக்கு தெரியுது? எலிசாக்கு தெரியுது. இன்னைக்கு நமக்கு தெரியுதா இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு? இன்னைக்கு என்ன வரப்போகிறது, 10 வருஷனுடைய முடிவு என்ன? அது தெரிஞ்சாதான் நம்ம ஜெபத்தினுடைய வல்லமை பெருகும். அல்லேலூயா. முன்னாடி இருக்கிறத அறிந்து கொள்ளதான் நமக்கு இந்த வேதத்தை கொடுத்தாரு ஆண்டவர். வேதத்துல தான் எல்லா காரியம் எழுதி ஆண்டு வச்சுட்டாரு. புரியுங்களா? இந்த வேதத்தினுடைய முடிவு, ஆரம்ப முடிவு வேதத்தில் தான் இருக்கு. இந்த வேதத்தை சரியா அறியலைன்னா நமக்கு என்ன நடக்குது, நமக்கு என்ன பண்ணாது, தெரியவே தெரியாது. இன்னைக்கு பூமியில என்ன நடக்குது தெளிவா ஆண்டவர் எழுதிட்டார். அப்போ ஒரு ரகசியம் நடந்து கொண்டிருக்குது நம்முடைய தேசத்துல. அவன் ஒரு அறையில போட்டு என்ன செய்யணும்னு தீர்மானம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதற்கு விரோதமா நம்முடைய காரியம் என்னன்னா, ஜெபத்தினுடைய அறையில நம்ம போய் நம்ம அறையில என்ன செய்யணும்?
நம்ம அறையில அந்த 3 மணி நேரம் முழங்கால் படிக்கணும். இன்னிலேருந்து நீங்க ஒரு பொறுத்து சின்ன கூட்டம்னு நினைக்காதீங்க. நம்ம போய் ஒரு 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 3 மணி நேரம் நீங்க ஒரு கொடுங்க ஆண்டவருக்கு. எந்த டைம்னா நீங்க எடுக்கலாம். காலையில 6லேருந்து மறுநாள் 6 வரைக்கும் 24 மணி நேரம். இதுல எந்த டைம் உனக்கு சாதகமா இருக்கிறதோ, அந்த டைம்ல ஒரு 3 மணி நேரம் அறை வீட்ல போயிட்டு, எங்கள் தேசத்தை மட்டும் என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க தேசத்து மேல உம்முடைய கண் என்ன பண்ணணும்? உலாவி வரணும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு பதில் தரணும் ஆண்டவரே 2024 அப்படின்னு கேட்டோம்னா, நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்வாரு? 100 மடங்கு பதில் கொடுப்பார். புரியுங்களா? இப்ப நம்ம 3 மணி நேரம் போடுறதுக்கு, நாங்க இந்த 29ஆம் தேதி ரிட்டயர்மென்ட் ஆகுறோம். உடனே 3 நாள் ஜெபத்தை நாங்க போடுறதுக்கு ஆயத்தமாயிட்டோம். ஏற்கனவே தேர்தலுக்காக 3 பகல் 3 இரவு ஜெபித்துட்டோம். புரியுதுங்களா? அதே காஞ்சிபுரம் பகுதியில. அதே மகாராஷ்டிரால போய் அங்க ஆர்எஸ்எஸ் உடைய தலைநகரத்துல அங்க போய் 72 மணி நேரம் 2 முறை ஜெபித்தோம். 2 முறை 72 மணி நேரம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். நானும் என் மனைவியும் போயிட்டு வந்தோம். ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு 3 மணி நேரம் நீங்க அறை விட்டு விட்டு என்ன பண்ணுங்க, விட்டு வெளிய போகாதீங்க. நீங்க போங்க முதல்ல. 2024க்காக நீங்க ஜெபிக்கணும். புரியுதுங்களா? ஏன் ஜெபிக்கணும்னா, நம்முடைய ஜெபத்தோட அளவுகள் பெருகணும். அந்த அறை விட்டு நீ ஜெபித்தனா தான் உனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அப்பதான் அந்த ஆவிகளை கட்ட முடியும். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவன பொருளை கொள்ளடிக்க முடியாது. புரியுங்களா? நம்முடைய வேலை என்ன? கட்டுறதுக்கு ஜெபம் வேணும். புரியுங்களா? அதுக்குள்ள வசனம் வேணும், விசுவாசம் வேணும். அதை கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார். 2வது நாம் பார்க்கும்போது அங்கே இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 6:6. மத்தேயு 6:6. நீயோ ஜெபம் பண்ணும்போது பிரவேசித்து பூட்டி பாருங்க, உனக்கு எங்க போனோம்? ஒரு அறை வீட்டை ரெடி பண்ணுங்க. புரியுங்களா? எது எதுக்கும் நம்ம ரூம் வச்சிருக்கிறோம். பெட்ரூம்ல போய் நம்ம ஜெபம் பண்ணா ஜெபம் வராது, தூக்கம் தான் வரும். டைனிங் ஹால்ல போய் ஜெபம் பண்ணா அங்க சாப்பிடுற எண்ணம் வரும். புரியுங்களா? எங்க ஜெபிக்கணும்னு ஆண்டவர் அதுக்குன்னு தனியா எழுதி வச்சார் இயேசு. அல்லேலூயா! நமக்குன்னு ஒரு அறை வீடு இருக்கணும். என்கிட்ட ஒரு வயசானவங்க ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வீட்ல அறை வீடே இல்ல. புரியுங்களா? அவங்க போலீஸ் குவார்டர்ஸ்குள்ள தான் இருந்தாங்க. ஆனா அவங்க போய் என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய அட்டைய கொண்டு வந்து, அவங்க தனியா ஒரு அறை வீட்ட ரெடி பண்ணாங்க. அந்த அட்டைய 4 மடிச்சு உள்ள வச்சுட்டு, உள்ள போய் உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க, 1 மணி நேரம் முழங்கால் நின்னு ஜெபம் பண்ணுவாங்க. அது ஒரு அறை வீடு. கர்த்தர் அங்க வந்து வாசம் பண்ணுவார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும். நீங்க ஜெபம் என்பது சாதாரணமா எண்ணாதீங்க. ஜெபத்துக்கு தான் பதில் ஜாஸ்தி. ஜெபம் என்பது எல்லா ஆயுதத்தை காட்டிலும் பெரிய ஆயுதம். அந்த ஈவிஎம் மிஸ் சொல்ற பாரு, அதை காட்டிலும் பெரிய ஆயுதம். நாங்க 10 பகல் 10 இரவு ஜெபத்துல 3 நாள் ஜெபத்தை நடத்தினோம். எங்களுடைய மியூசிக் வாசிக்கிற குரூப் எல்லா பொருளையும் கார்ல வச்சுட்டாங்க. குழந்தை போய் என்ன பண்ணியது, கதவை திறக்கும்போது அந்த டோரை திறக்கும்போது சாவி உள்ள இருந்தது. திறந்துக்கும் போது டக்குன்னு திறந்தும் போது குழந்தை போய் மூடிடுச்சு. மூடின பிறகு எல்லா காலும் லாக் ஆயிடுச்சு. கார் சாவி உள்ள இருக்குது. இப்போ மியூசிக் வாசிக்கிறதுக்கு 8 பேர் எங்க நிக்கிறாங்க, வெளியே நின்று சுத்தி சுத்தி வராங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அது 9 ஆயிடுச்சு, மணி 10 ஆயிடுச்சு, யாருமே வரலன்னு போய் பார்த்தா காரை சுத்தி ஒரு 15 பேர் நிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி ஐயா எங்க ட்ரெஸ் எல்லாம் உள்ள இருக்குது, நாங்க ரெடியாவது வெளியே இருக்கிறோம். குழந்தை தப்பு என்ன பண்ணிச்சு, அது டோரை மூடும் போது அது தவறி தெரியாத பண்ணிச்சு, அதனால லாக் ஆயிடுச்சு. நாங்க சென்னைக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறோம். சாவி வர்றதுக்கு மணி 12 ஆகும். அதனால நாங்க இன்னுமே ட்ரை பண்ணி பார்த்தோம். அது டோரை திறக்க முடியல. புரியுங்களா? உடனே நான் சொன்னேன், எல்லா கரங்களும் உயர்த்துங்க. இயேசு நாமத்தினாலே டோர் திறப்பதாக. அவ்வளவுதான். இப்ப திறந்து பாருங்க, 4 டோரும் திறக்குது. அப்ப முடியாது ஆண்டவரால? அது இரும்பு தான். கர்த்தர் அது மேல என்ன பண்றாரு? நம்ம கை வைக்கல, ஜெபம் கை வைக்குது. 4 டோரும் திறக்குது. செங்கல்பட்டு 2 பிள்ளைங்க செத்து போயிடுச்சு. அவங்க அப்பா அம்மா ஓன்னு அழறாங்க. இந்த மாதிரி ஃபோன் பண்ணி எங்க பிள்ளைங்க 2 பேரும் செத்துட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, ஊருக்கு போங்க. 2 பிள்ளைகளை கர்த்தர் உயிரோட எழுப்புவார். அந்த ஊருக்கு போய் நிக்கும்போது 2 பிள்ளைங்க அப்படியே உயிரை எழுந்து நிக்குது. அது அசோக நகர்ல கொண்டு வந்த அந்த பிள்ளைங்களை அந்த ஊரே வந்தது. பெரிய மண்டபத்தை நடத்தினார். 2 பிள்ளைங்க ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சாங்க. கரங்கள் தட்டுங்க அதுக்காக. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. புரியுதுங்களா? தேவன் நம்மை கொண்டுதான் பெரிய பெரிய காரியத்தை செய்யறதுக்கு வச்சிருக்கிறாரு. அவர் செய்யல, நம்ம மூலமா செய்ய வைக்கிறார். அப்போ தேவன் சமூகத்தை நாம வரணும். புரியுங்களா? அவர் வர மாட்டாரு, நம்ம அவர்கிட்ட போனோம். கேட்டு பாருங்க, கர்த்தர் என்ன தேவை ஆண்டு கொடுப்பாரு. ஆனா ஜெபத்தை மட்டும் குறைக்காதீங்க. ஜெபத்தை நீ குறைச்சிங்கனாவே உங்களுடைய வாழ்க்கையில நன்மை பெறவே முடியாது. தேவனோடு ஒரு மனுஷன் பேசாதவன் எப்படிங்க மற்றவங்கிட்ட பேச முடியும்?
தேவனோடு பேசுதான் ஜெபம். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவரோடு ஒருத்தர் பேசினா நம்ம பரிசுத்தம் ஆயிடுறோம். குடிகாரங்கிட்ட போய் நீ பேசுந்தா குடிகாரன் போல மாறுவான். உதவாதங்கிட்ட போய் பேசினா உதவான் போல மாறுவான். ஆனா தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் எப்படி இருக்கிறாரோ அவர் ஜெபித்துட்டு போய்கிறார். அதே நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவருடைய ஆவி நம்மள இறங்கி வரும். அதனால்தான் பரிசுத்தவான்கள் வென்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லா மிஷினரியிலும் பாருங்க, எல்லாமே ஜெபத்தில் தான் வெளியே இருக்கிறாங்க. ஜெபம் இல்லாத என்ன இருக்கிறாங்க பாருங்க. எந்த ஒரு பரிசுத்தவான் எடுத்து பாருங்க. எல்லாமே என்ன பண்ணிக்கிற ஜெபத்தில் தான் வென்று பெரிய பெரிய காரியத்தை செய்திருக்காங்க. இன்னைக்கு ஜெபம் இல்லாதனால தான் பிசாசு கொண்டாடுறான். அவனை ஏரியை விட்டு வெளியேற்றணும்னா அதுக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளை எழும்பணும். இந்த இந்த 51 நீங்க எடுத்து பாருங்க. இந்த இடத்தை ஆண்டு பெருசா மாற்றி ஆயிரங்களா உட்கார வச்சுக்குவார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. பலவானையும் கட்டுறதுக்கு தான் நம்ம கிட்ட அதிகாரம் கொடுத்திருக்கிறா தவிர அவனை ஓட்டுவதுகளா கட்டினா போதும் ஆட்டோமேட்டிக்கா ஆத்மக்கள் ஆதாயப்படுத்தும். இரண்டாவதா நாம் பார்க்கிறோம், அங்க சொல்லப்பட்டிருக்கிறது எருசலேமுக்கு நேராக. யோபு 11:13 வாசிக்கலாம். யோபு 11:13. யோபு 11:13. நீ உன்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை என்ன பண்ணும்? அவருக்கு நேராக விரிக்கணும். ஃபர்ஸ்ட் இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும். தானியேல் அதான் செய்தார். நேராக ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்துறார். எருசலேமுக்கு நேராக. இன்னைக்கு நம்ம கண்ணு எங்க இருக்கணும்? தேவனை நோக்கி இருக்கணும். 2 கரங்களை உயர்த்தி நீ ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களுடைய வீட்டுல மாறுதல் வருது பாருங்க. உன்னுடைய தேசத்துல மாறுதல் வரும். உன் மாவட்டத்துல மாறுதல் வரும். ஒரு மனுஷனை தேடுறாரு, அது நம்மளா இருக்கு. நான் அவருன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. முடியாத ஒன்றுமே கிடையாது. தேவனோட பேசுவது தான் ஒரு ஜெபம். அல்லேலூயா. அவரோட பேச முடியாதா? நம்ம யார்கிட்ட போய் பேசுறோம்? போன்ல பாருங்க 5 மணி நேரம் பேசினுக்கிறாங்க தேவையில்லாத. ஆனா தேவன் சமூகத்துல போய் நீங்க ஆண்டவர்கிட்ட பேசி பாருங்க. உன் வாயை திறந்து பேச ஜெபத்து குறிப்பே எடுக்க தேவையில்ல. ஆண்டவர் ஆவியானவரே உன்னை நிரப்பி இருதயத்தை அவர் பேச ஆரம்பிச்சிடுவார். தானாவே பேசுவார். உனக்குள்ள ஒரு அபிஷேகம் இறங்குது, நீ பார்ப்ப. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் 3 நாள் போட்டு ஜெபம் பண்ணோம். 72 மணி நேரம் வீட்டில். ஆரம்ப காலகட்டத்தில் 2000 தான் நான் ரட்சிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி ஒரு பெயர் கிறிஸ்துவா இருந்தோம். என்ன வருதோ பெயர் கிறிஸ்து. புரியுதுங்களா? 2 பிள்ளைகளை ஒரே நாளில் நாங்கள் இழந்தோம். காஷ்மீரில் 2 பிள்ளைங்க ஒரே நாளில் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ இந்தியன் ஆர்மியில் இருந்தாங்க. என்னுடைய மனைவி வந்து 29க்கெல்லாம் வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் 3 மாதம் கிண்டி ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு சேர்த்தோம். அப்போ தான் கேட்டேன், உலகத்திலே கடவுள் யாருன்னு. எம்மதம் சம்மதம்னு சொல்லின்னு ஓடிக்கொண்டு இருந்தோம். 2 பிள்ளைகளை இழந்து ஒரு பக்கம் மென்டல் ஆகி மறுபக்கம் என்ன செய்யறதுன்னு தெரியாது, புரியாது இருக்கிறோம். அதுவும் காஷ்மீர் பகுதியில் எத்தனை பேர் வந்து ஆலோசனை கொடுக்குறாங்க. அங்கே ஒரு ஊழியக்காரர் கிடையாது. ஆர்சிலேருந்து சிஸ்டங்க வந்தாங்க அடக்க ஆராதனைக்கு. யோசித்து பாருங்க. 2 பிள்ளைகளை இழந்த பிறகு உலகத்திலே கடவுள் யாருன்னு கேட்டேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காஷ்மீரில் எனக்கு தரிசனமாகி அன்னைக்கு நான் என் வேலையை ராஜினாமா பண்ணி எழுதி கொடுத்தேன். புரியுதுங்களா? ஏன் எழுதி கொடுத்தேன்? இயேசு ஒரு உண்மையா இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். என்னுடைய ஆலயத்தை காட்டி ஆலயம் வெறுமையா இருக்குது காட்டினார். இன்னைக்கு எத்தனை இடத்துல கொண்டு போறாரு. புரியுங்களா? ஒவ்வொரு மாதத்துக்கு நாளைக்கு காலைல ஃபுல்லா பைபிள் கிளாஸ். பிடிஹெச், எம்டிஹெச், பிஹெச் 3 கிளாஸ் எடுக்கிறோம். சண்டே ஆரணிக்கு போனோம். வேலை செய்துக்கினே தான். வேலையிலேருந்து இன்னும் வரல. 17 நாளுக்கு இது பேலன்ஸ். ஏன் சொல்ல வரேன்? மாசத்துல 365 நாள்ல 200 நாள் நாங்கள் லீவ் போட்டு வெளியே போறோம். எத்தனை நாள்? 52 சாட்டர்டே, 52 சண்டே. எவ்வளோ ஆயிடுச்சு? 104. கவர்மெண்ட் ஹாலிடே 16, 120. 30 நாள் இஎல் 150. 10 நாள் சிஎல் 170, 160. சிக்லீவ் 10 நாள் 180, 170. 30 நாள் 30 நாள் டியூட்டி பாஸ். எத்தனை ஆச்சு? 200 நாள். எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? 165 நாள் பேலன்ஸ் இருக்குது ஒரு வருஷத்துக்கு. இந்த 165 நாளையும் ஆஃபீஸர்கிட்ட போய் ஏதாவது 2 நாள் பிடின்னு போய் வேலை செய்யறோம். ஆண்டவருக்காக வேலை செய்யறோம். அப்படி செய்யறோம். நீ கேட்டு பாரு ஆண்டவர்கிட்ட. நீங்க சொல்றீங்க நான் காலையில் டியூட்டிக்கு போனோம். உனக்கு ஆண்டவர் அங்க அதிகாரியா இருக்கிறாரு. இருப்பாரு, இருக்க மாட்டாரா? இந்த உலகத்துல அவர் ரத்தம் சிந்தி இந்த பிசாசை என்ன பண்ணாரு? தலையை நசுக்கி எல்லா அதிகாரத்தை பிடுங்கினாரு. வாசு பாருங்க 28:18 என்ன சொல்லுது? மத்தேயு 28:18 என்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவர். வானத்திலே பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டாச்சு. 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னார் ஆண்டவர்? பிசாசு சொல்றான், வானத்தில் பூமியில சகல அதிகாரம் என்கிட்ட இருக்குது, நீ சாஷ்டாம வந்து என்ன பண்ணிட்டு 4ல
பிசாசுகிட்ட அதிகாரம் இருந்தது, எல்லாம் அவங்ககிட்ட இருந்தது. ஆனா 28ல பார்த்தீங்கன்னா, சிலுவை போய் இறங்கின பிறகு அவர் சொல்றாரு, வானத்தில் போய் சகல அதிகாரம் என்கிட்ட இருக்குது. நீங்கள் புறப்பட்டு போங்கன்றார். அல்லேலூயா. நான் உலகத்தின் முடிவு வரைது வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன். நீ எங்கன்னா எந்த நாட்டுக்குனா போ. அங்க இயேசு வருவாரு. நான் மட்டும் தனியா ஊழியம் செய்யல. புரியுதுங்களா? இன்னைக்கு எல்லா மாநிலங்களும் போயிட்டு வந்திருக்கிறோம். மாஸ்டர் பேலஸ்ல போயிட்டு 100 பேர் கலெக்ட் பண்ணி பஞ்சாப்ல எல்லாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் சொல்றேன்னா, நம்ம கர்த்தர் நம்மோடு கூட வரார். நம்மோடு கூட வரார், நம்ம எப்படி ஊழியம் செய்ய முடியும்? எப்படி அதிகாரம் விட்டுட்டு பேச முடியுமா? லீவ் எடுக்க முடியுமா? எடுக்கவே முடியாது. புரியுங்களா? ஆனா கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. உன்னை எதுக்காக அடிச்ச? ஒரு விசுவாசம் இருக்கிறதுக்காக இல்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாமே ஒரு சீடனா இருக்கு. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துட்டு வரணும். அதான் ஆண்டவருடைய சித்தம். அப்பதான் கர்த்தர் என்ன பண்ண நம்ம எடுத்து பயன்படுத்துறாரு. நம்ம எல்லாம் பின்னாடி பார்க்க கூடாது. அது கர்த்தர் பார்த்துப்பாரு. அவர் சொல்றாருல, என்னிலும் யாரையும் என்ன பண்ணாது அதிகமா, என்னிலும் அதிகமா யாரையுமே நேசிக்காதேன்ட்டார். ஏன் சொன்னாரு? நீ உன்னிலும் நீ பாருங்க, ஆபிரகாம் யாரை நேசித்தார் அதிகமா? உடனே பலி கேட்கிறாரு. யாக்கோபு அதிகமா யாரை நேசித்தாரு? யாக்கோபு அதிகமா யாரை நேசித்தாரு? பிள்ளைகள்ல. உடனே 20 வருஷம் வெளியே போயிட்டாரு, காணாது போயிட்டாரு. புரியுங்களா? ஏசா எதை நேசித்தாரு? ஒருவேளை கூட நேசித்தாரு, சேஷ்டபுத்திரம் பாகம் போயிடுச்சு. யூதாஸ் எதை நேசித்தாரு? ஆத்மா இழந்துட்டாரு. சவுல் எதை நேசித்தாரு? ராஜபாரத்தை. சவுல் ஆடு மாடுகளை நேசித்தாரு. ஏன்னா கழுதுக்கு பின்னாடி போனவர் அதுக்கு மேல வந்து சக்கரை ராஜபாரத்தை விட்டாரு. நம்ம எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அதை நம்ம இழந்துருவோம். அதான் வசனம். நீ எதை அதிகமா ஆண்டவர் அதிகமாக நேசித்து பாருங்க, உன் தாயை அவர் நேசிப்பார், உன் பிள்ளையை அவர் நேசிப்பார், உன் பொருளை அவரை நேசிப்பார். நீ 2 வீலர் அதிகமாக நேசித்தினா காணாது போயிடும். அல்லேலூயா. அதுக்கு 2 மணி நேரம் தொடங்கிற, ஆனா 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணல, அப்ப கர்த்தர் தூக்குவாரு. அப்பதான் தெரியும், ஓடி ஓடி ஜெபம் பண்ணணும். இது பிராக்டிகலா நடக்குது. நீ ஆண்டவரை நேசித்து பாருங்க. சீசன் அண்டா யாரை நேசித்து சொன்னாரு? 10:30 என்ன சொல்றாரு? என்னிலும் அதிகமா யாரை என்ன பண்ணாதீங்க, நேசிக்காதீங்க. நீ யாருமே நேசிக்காது, அவர் பார்த்துப்பாரு. அவர் சொன்னார்ல, என்னை நேசிப்பா ஃபுல்லா அப்படி கொடுக்குறாரு. நீ ஆண்டவர் 100 மடங்கு நேசித்து பாருங்க, உன் பிள்ளை உன் குடும்பத்தை அவர் அழகா நேசிப்பார். நீங்க எதுவும் பண்ணே தேவையில்ல. உன் தேவைகள் உன் பிள்ளைகள் தேவை அவரே பார்த்துப்பார். அததான் தைரியம் இருக்குன்னு சொல்றாரு ஆண்டவர். வேதத்தை நம்ம நல்லா ஆண்டவர் தெளிவா எழுதி வச்சிருக்கிறார். எதுலையுமே நம்ம வந்து தப்பிக்கவே முடியாது. அந்த வசனம் கடைசி நாள்ல நம்மளுக்கு என்ன பண்ண நியாய தீர்த்தரும். நான் எழுதின வசனமே நான் உங்களை நியாய தீர்க்கன்னு சொல்லியிருக்கு. இந்த வசனத்தை நம்ம எப்படி எல்லாம் எந்த கோணத்தில் எடுக்கிறோமோ அந்த கோணம் தான் அது வேலைப்படும். ஆவியனுடைய கோணத்துல வரணும் அந்த வசனத்தை வச்சுக்கணும். அப்பதான் கரெக்டா போகணும். மூன்றாவது அங்க பார்க்கிறோம். 3 வேலையை அங்க என்ன பண்ணாரு? ஜெபித்தாரு. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 55:17. தினமும் 3 வேலையும் அவர் என்ன பண்ணி இருக்கிறாரு? தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறார். சங்கீதம் 55:17. அந்தி சத்திய மத்திய வேலையிலும் தியானம் பண்ணி முறையிடுவேன். அப்ப கரெக்டா ஜபத்தை கேட்பாரு. அல்லேலூயா. நானே அந்த ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. நம்ம கூட அப்படியே என்ன செய்யணும்? 3 வேலையும் காலையில சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிட்றோம், நைட் சாப்பிட்றோம். ஆனால் இந்த 3 வேலையும் கரெக்டாக பண்றோம். ஆனா எதை பண்றது இல்லை? ஆத்மாவுக்கு தகுந்து பண்றது இல்லை. உன் ஆத்மாவை நீ நன்மை செய்யலாம், அந்த ஆத்மா எங்க போகும்? பாதாளத்துக்கு போயிடும். புரியுங்களா? அதான் ஆண்டவர் சொல்ற 11:17 வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 11:17. நீதிமொழிகள் 11:17. தயவுள்ள மனுஷன் பாருங்க, தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்கிறான். கொடூரனோ பாருங்க, உடலை நீ அடக்கழிக்கிற. உன் ஆத்மாவுக்கு தயவுள்ள மனுஷன் பிறனுடைய ஆத்மா நேசிப்பான்னு சொல்ல. எந்த ஆத்மா நேசிப்பான்? தன் ஆத்மா. உனக்கு ஒரு ஆத்மா இருக்குது. ஆத்மா பெருசா, சரீரம் பெருசா? எதுமா பெருசு? அவர் என்ன சொன்னார்? உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து. அப்ப ஆத்மா வாழ வச்சாதான் சரியா நல்லா இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் ஆத்மாவை வயிற்றுக்கு மேல வச்சாரு. ஃபர்ஸ்ட் ஆத்மா பாரு, அப்புறம் வயிற்றுக்கு பாருன்னாரு. நம்ம என்ன பண்றோம்? வயிற்று முதல் நிறைய போயிட்டு அப்புறம் ஆத்மா பார்த்தா என்ன பண்ணாரு? போய் தூங்கின்னு இருப்போம். அல்லேலூயா. மனுஷனுக்கு ஆத்மா எங்க வச்சாரு? வயிற்றுக்கு மேல வச்சாரு. உங்க இலையை கிராஸ் பண்ணி 4 பேர் போட்டு போனா நீங்க எப்படி இருப்பீங்க? கல்யாண வீட்டுக்கு போயிட்டு இலையை வச்சுட்டு 4 வீட்டுல என்ன பண்றாரு? உங்க இலையை விட்டுட்டு எல்லாருக்கும் போட்டு போனா நீங்க என்ன சொல்வீங்க? வருத்தப்படுவீங்க. அதே போல உங்க ஆத்மா வருத்தப்படும். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு
நன்மை செய்யறான். ஆனா அந்த தயவுன்ற கனி இல்லாதனால தான் உன் ஆத்மாவை என்ன பண்ற, இன்னைக்கு கெடுத்துன்னு இருக்கிற. புரியுங்களா? உன்னுடைய ஆத்மா நித்தியத்துக்கு போகணும். மரண சந்தித்தா என்ன பண்ணும்? மரணம் சந்திக்குதுன்னா உடனே இந்த ஆத்மா உயிர் அடையும். புரியுங்களா? நீ இந்த ஆத்மா நல்ல தீனி போட்டு, வசனத்தை போட்டு, நல்ல போஜனை கொடுத்து, நல்ல ஜெபத்தை கொடுத்து, அதுக்கு நல்ல ஆவியில நிரம்பி, அந்த உள்ளான மனசனை நல்லா வளர வச்சிருந்தா, மரண சந்ததிக்கும் போய் 3ஆம் வானத்துல என்ன பண்ணும்? பேரடைஸ்ல இளைப்பாறும். புரியுங்களா? நீ அத வந்து நீ அலக்கழித்தனா, அதுக்கு எதுவும் செய்யல அப்படின்னா, வெறும் வயித்துக்கு சரீரத்துக்கு மட்டும் பார்த்திருந்தா, கடைசியில ஆத்மா இழந்து போயிடுவ. அதனால தான் அந்த ஐஸ்வர்யம் போய் என்ன பண்றான்? ஆத்மா நரகத்துல விழுந்து வேதனைப்படுது. ஒரு சொட்டு தண்ணிக்காக. தண்ணி எங்க பார்க்க முடியும்? வசனம் தான் ஜீவ தண்ணீர். நீ வசனத்தை நல்லா தியானம் பண்ணா, அது ஜீவ தண்ணீரா மாறுது. அது ஜீவ ஊற்றா மாறுது. ஜீவ நதியா மாறுது. நீ வசன சும்மாடி மேலோட்டம் வாசிச்சிருந்தா என்ன பண்ணாது? என்னம்மா? உனக்கு ஜீவ தண்ணி கிடைக்காது. தியானிக்கும் போது தான். தியானம்னு ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிறார். சங்கீதம் 1:2 தியானம். அப்படின்னா தியானித்து ஆகணும். இருதயத்துல கொண்டு போய் வசனத்தை வச்சு தியானிக்கணும். தியானிக்கல என்ன ஆகும்? உன் ஆத்மா நீ என்ன பண்ற? பாதாளத்துக்கு அனுப்புற. புரியுங்களா? 32:18 கூட வாசித்து பாருங்க. ஏசாயால என்ன சொல்றா பாருங்க. 32:18. ஏசாயா 32:18. ம். 32:18 38:18. ஏசாயா 38:18. பாருங்க, பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குடியில் இறங்குறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. அல்லேலூயா. இதனுடைய விளக்கம் என்ன சொல்றான்னா, மரணம் உன்னை என்ன பண்ணாதே. மரணத்துல ஒருத்தர் போறாங்கன்னா 108ல உட்கார வச்சு அனுப்பி பாருங்க. 108ல போகும்போது கொஞ்ச நேரம் ஆண்டவர் போற்றி புகழ என்ன பண்ண முடியாது? வாயை திறக்க முடியாது. ஏன்னா வாயில என்ன பண்ணிருக்கோம்? திறக்க முடியாது போய் நிற்பாங்க. மரணம் வரும்போது அன்னைக்கு போற்ற முடியும். இப்ப நல்லா டைம். இன்னைக்கு நைட் எல்லாம் இருக்குது. நல்லா போற்றி ஆண்டு புகழ்ந்தனா ஆவியன் மேல வல்லமையா இறங்கிடுவார். இப்போ போற்றி துதிக்க வேண்டிய நேரத்தை நம்ம என்ன செய்யறோம்? ஊரெல்லாம் கொடுத்துடுறோம் டைம். அப்பயோ மரண சந்திக்கிறதுக்கு முன்னாடி நல்லா போற்றணும் ஆண்டவரை, நல்லா மகிமைப்படுத்தணும், அவரை உற்சாகப்படுத்தணும், அவருடைய இருதயத்தை களி கூற வைக்கணும். அந்த வேலை செய்தோம்னா எப்படி இருக்கும்? ஆண்டவருடைய உள்ளம் பூரிப்பாயிடுச்சுன்னா அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடுவார். அடுத்து என்ன சொல்றாரு? மரணத்துக்கு பிறகு பாதாளம் என்ன பண்ணாது? துதியாது. பாதாளத்துக்கு போற நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ண முடியாது? துதிக்க முடியாது. இப்பதான் துதிக்கிற நேரம். புரியுங்களா? அப்போ துதிகள் மத்தியில் ஆண்டு வாசம் பண்றான். நல்லா 100 பாடலை பாடுங்க. பிதாவின் நாமங்களுக்கு கோடிக்கணக்கில் இருக்குது பைபிள்ல. லட்சக்கணக்கில் இருக்குது இயேசு நாமங்கள். ஆவியனுடைய நாமங்கள் இருக்குது. சொல்லி சொல்லி நல்லா துதித்தீங்கன்னா அழகா உன்னை உயர்த்துவார். எவ்வளவு நாமங்கள் இருக்குது. அடுத்து என்ன சொல்றாரு? மரணம் இல்ல, குடியில இறங்குறவர்கள் பெட்டியில வச்சு உன்னை அந்த குடியில கொண்டு போய் வச்ச பிறகு நம்ம வேதத்தை தியானம் பண்ண முடியும். இப்ப தியானிக்கிற நேரம். அல்லேலூயா. இப்ப இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? வேதத்தை தியானிக்கணும். தியானன்றது கனி உருவாக்கும். புரியுங்களா? எங்க தியானம் இருக்குதோ அங்க கனி உருவாயிடும். எங்க வேதத்தை நீ ஆராய்ந்து பார்க்கறியோ அங்க அறிவு உருவாகும். அறிவும் இந்த கனியும் ஒருத்தர்கள் இருந்தா தான் இந்த பூமியில கரெக்டா போக முடியும். சிலருக்கு அறிவு இருக்கும், சில இடத்துல கனி இருக்காது. சிலருக்கு கனி இருக்கும், அறிவு இருக்காது. புரியுங்களா? வேதத்துல அதுல மாட்டினவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இயேசுவான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் கஷ்டப்பட்டு ஜனங்களை கொண்டு வராரு. ஆனா ஒரு பழைய வஸ்திரம் தரித்து கொண்டு ஒரு கூட்டம் வருது எதிரிகள். அவங்களோட வந்து உடன்படிக்கை பண்றாங்க. அவரு என்ன பண்ணிட்டாரு? கனி இருந்தது, இறக்கம் இருந்தது, உடன்படிக்கை பண்ணாரு. ஆனா அறிவினாலே எப்போ 3 நாளா பண்ணும்போது அவருக்கு அறிவு வந்தது. 3 நாள் பொத்தம் தெரிந்து யாரை உடன்படிக்கை பண்ணிட்டாரு தெரியுங்களா? எதிரிகளை உடன்படிக்கை வச்சினாரு. இந்நாள் வரைக்கும் முள்ளு மாதிரி இருக்குது. புரியுங்களா? அறிவும் வேணும், கனியும் வேணும். வேதத்தை ஆராயும் போது அறிவு வருது, வேதத்தை தியானம் பண்ணும்போது கனி வருது. நீங்க ரெண்டுமே என்ன பண்ண? இயேசு சொன்னாரு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க, அதை ஃபாலோ பண்ணணும். ஆவியான சொன்னாரு வேத வாக்கியங்களை தியானம் பண்ணி பாருங்க. இதா சொல்றாரு வேத வாக்கியங்களை தேடி வாசித்து பாருங்க. தேடி வாசித்தால் கண்டறிவீர்கள். ஆராய்ந்து பார்த்தா அறிவு வரும், நித்திய ஜீவன் கூட வரும். தியானித்து பார்த்தா கனி வரும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு ஒரு கரங்களை தட்டி தேவநாமத்தை மிகப்படுத்தும். கடைசியாக 4வது அந்த இடத்துல பார்த்து முடிக்க போறோம். அந்த இடத்துல சொல்லப்பட்டது பாருங்க, ஜெபம் பண்ணி. தானியேல் 6:10
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? அறையில், அப்புறம் எருசலேம் நேராக தினமும் 3 வேளை. அப்புறம் தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணியிருக்கிறாங்க? மத்தேயு 17:14 வாசிங்க. 17 வரைக்கும் தேவனுக்கு முன்பாக என்ன நடக்குதுன்னு பாருங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14, 15 வாசிங்க. மத்தேயு 17, 14, 15. ம், 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 ம். அப்போ அவருக்கு முன்பாக என்ன செய்யணும்? முழங்கால் படியிடணும். புரியுங்களா? அவருக்கு முன்பாக முழங்கால் படியாத, நம்ம தேவையில்லாதவங்கலாம் முழங்கால் படிய வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா! நீ ஆண்டவருக்கு முன்பாக வந்து முழங்கால் படியிட்டு, நீ ஜெபித்து பாரு. உன் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுவரைக்கும் எங்களுடைய லைஃப்ல அதிகமா முழங்கால் தான் போடுவோம். புரியுங்களா? ஏன் அப்படின்னா, முழங்கால்ல படியிட்டு, படியிட்டு ஜெபம் பண்ணி அந்த வல்லமைய பெற்றுக்கணும். உங்க மேலயும் அந்த அபிஷேகம் ஊட்டுவாரு. ஆண்டவர் வந்து பட்சபாதம் உள்ளவர் அல்லவர். அல்லேலூயா! எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர். எல்லாரையும் நேசிக்கிறவர். ஒருவரும் கெட்டுப்போக தேவ சித்தமே கிடையாது. எல்லாரையுமே அபிஷேகத்த நிரம்பணும்னா, நீங்க நேரத்த ஒதுக்கி பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க ஒரு 74 மணி நேரம் பிரேயர் நடத்தி பாருங்க. உங்க மேல எவ்வளவு அபிஷேகம் வருது பாருங்க. ஒரு 72 மணி நேரம் இந்த ஏரியால போட்டு பாருங்க. நம்ம உட்காரலாம். இத்தனை ஜனமே உட்காரலாம். ஒரு 3 நாள் லீவ் எடுத்துக்கின்னு நீங்க என்ன பண்ணணும்? நைட்டு பகல்ல உட்கார்ந்து பாருங்க. அந்த ஆசீர்வாதம் நமக்கும் இருக்குது. நம்முடைய பட்டணத்துக்கும் இருக்குது. புரியுங்களா? 3 பகல் 3 இரவு சாப்பிடாம, தூங்காம என்ன பண்ணணும்? வெறும் தண்ணி, டீ குடிச்சுக்கணும் அவ்வளவுதான். ஒருத்தர் பாருங்க பிசாசு எங்க இருக்கிறான்னு பாருங்க. அது பிறகு அந்த ஏரியாவுக்கு வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும். இவங்க உபவாசம் தான் எதுக்கு? தன்னை தான் தாழ்த்துறாங்க. அப்புறம் என்னை துரத்துவாங்கன்னு. இப்பவே சொல்லுவான், நீங்க என்ன பண்ணாதீங்க, போடாதீன்றுவான். அல்லேலூயா! நான் உன்னை என் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறேன். நீ ஆண்டவர் கண்ட்ரோல்ல போயிடாத. பிசாசுடைய தந்திரம் தான். அவன்கிட்ட என்ன இல்ல. தந்திரம் தான் இருக்குது. வஞ்சகம் இருக்குது. அவ்வளவுதான். அவன் அந்த மெட்டீரியல் வச்சு அழகா என்ன பண்ணிடுறான்? நம்மள வஞ்சித்துடுறான். தந்திரமா நம்மள மடக்கிடுறான். அவ்வளவுதான். தந்திரன்றது என்ன? தேவர்களைப் போல இருப்போம். ஏற்கனவே அவங்க தேவருக்கு மேல தேவனா தான் இருந்தாங்க. அவங்க இருக்கிறதே போஸ்ட் அவங்களுக்கே தெரியாது இருந்தது. நீங்க என்ன நிலைமையில இருக்கு உங்களுக்கே தெரியாது. நீங்க பரிசுத்தமா தான் இருக்கிறீங்க. ஆனா உன்னை குற்றப்படுத்தினே இருப்பான். ஏதோ ஒரு குற்றத்தை சின்னது போட்டு கூட அதே நான் குற்றவாளி குற்றவாளின்னு சொல்லுவோம். அதனால தான் வஞ்சகத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. தந்திரத்துக்கு இடம் கொடுக்காது. தேவ சமூகத்துக்கு மட்டும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் போட்டு பாருங்க. கடைசியாக அங்க சொல்லப்பட்டது ஜெபம் பண்ணி மத்தேயு 5:44 5:44 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம சத்துருவை என்ன பண்ணோம்? சிநேகிக்கணும். அடுத்தது சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும். உங்களை பகைகள் நன்மை செய்யுங்க. ம். ஜெபம் பண்ணணும். அவ்வளவுதான் நம்முடைய வேலை. நம்மள யாரெல்லாம் நிந்திக்கிறாங்களோ, யாரெல்லாம் நம்மள பார்த்து கேவலம் பேசுறாங்களோ, நம்ம ஒரு படி மேல வளர்றோம்னு அர்த்தம். அல்லேலூயா! நம்ம ஒரு படி மேல போறதுக்கு அவங்கள கர்த்தர் வச்சிருந்தாரு. புரியுங்களா? நம்ம நினைக்கிறோம் நம்மள துன்பப்படுத்திட்டாங்க, நம்மள வெட்கப்படுத்திட்டாங்க. அவங்களாம் வச்சு தான் நம்மள என்ன பண்றார்? உயர்த்துறார் ஆண்டவர்னு நமக்கு தெரியல. அல்லேலூயா! நம்ம சத்துருவை நேசிக்கணும். பிசாசை தான் நேசிக்கக்கூடாது. பிசாசு ஒண்ணு தான் எதிரி நமக்கு. அல்லேலூயா! இது எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேர் யாரு? நம்மளை போல சகோதர சகோதரிகள் தான். அல்லேலூயா! அவங்க பின்னாடி ஒரு ஆவி வேலை செய்யும். அதை நம்ம கண் கண்டு நம்ம அந்த அறிவை அறிந்து, நமக்கு முன்பாக நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம வளர்ந்து பெறுகிறோம். அதை சகிக்கக்கூடிய தன்மை நமக்கு தருவாரு. இயேசுக்குள்ள இருக்கிற சுபாவம் நமக்குள்ள வரணும்னா இதெல்லாம் செய்யணும். இயேசுடைய சாயல் நமக்குள்ள வளர வளர வந்துடணும். இன்னைக்கு ஏன் வரமாட்டேங்குதுன்னா, ஏதோ சின்ன காரியத்தை கூட நம்மளால தாங்க முடியல. ஏன்னா இயேசு சுபாவம் இன்னும் வரல. எப்படி நம்ம மனவாட்டியா மாற முடியும்? அவருடைய சுபாவம் யாருக்குள்ள இருக்குதோ அவங்க தான் மனவாட்டி. மனவாட்டியா என்று செலக்ட் பண்ணது அது நிறைய சத்தியங்கள் இருக்கிறது. புரியுங்களா? ஆனா நமக்கு இந்த நேரத்துல என்ன வேணும்? அவரை போல மாறணும். அல்லேலூயா! உன் சத்துருக்களை நீ நேசிங்க. உங்களை யார் திட்டுறாங்களோ அவங்கள ஜெபம் பண்ணினே இருங்க. உங்களை எதிர்க்கிறவங்களே ஜெபம் பண்ணுங்க. புரியுங்களா? உங்களோட வந்து சண்டை போடுறாலும் அவங்களுக்கும் ஜெபம் பண்ணுங்க. நீங்க அமைதியா இருங்க. ஜெபிக்கிறவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. பாவம் செய்கிறவங்க ஜெபிக்க மாட்டாங்க. நீ ஜெபம் பண்ணுன்னு பாருங்க, பாவத்துக்கு இடமே கிடைக்காது. நாங்கெல்லாம் வந்து ஒரு காலத்துல ரம் பாட்டில், விஸ்கி பாட்டில்லாம் அப்படியே குடிச்சுங்க. மிலிட்டரியில இருந்தா எப்படி இருந்து யோசித்து பாருங்க. புரியுங்களா? செய்யாத பாவமே கிடையாது. ஆனா எங்களை வந்து ஏன் நேசித்தார் ஆண்டவர்? உங்க ஜெபம் வந்து என்னை நேசித்து. நீங்க ஜெபம் பண்ணனால தான் நாங்க ராணுவத்தில் ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா! யாரும் ஜெபிக்காத நாங்க வரல. இப்ப நம்ம ஜெபம் பண்றோம், அநேக ராணுவத்தில் வருவாங்க. புரியுங்களா? ராணுவத்துல இருந்து புடிச்சுன்னு வந்து போட்டதுக்கு என்ன அர்த்தம்? இங்கேயும் எவ்வளவு ஊழியக்காரர் இல்லையா? இருக்கிறாங்க. ஆனா அவருக்கு ஸ்பெஷலிஸ்ட் வேணும். அல்லேலூயா!
அதனால தான் கொண்டு வந்து நிறுத்துறாரு. எங்க இடத்துல நாங்க சொன்னாவே எதுவுமே அலர்ஜி உண்டாயிடும். இது பேர் 10 பகல் 10 இரவு சொன்னா. யோசிப்பாங்க. என்னடா இது தலை சுத்தம் ஆகும் சிலவங்களுக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய ஜெபத்தை நம்ம என்ன பண்ணல? பகல்ல இருக்கலாம். ஆனா நைட்ல இருக்க முடியுமா? ஆனா ஆவியானுடைய அபிஷேகம் வந்தா இருக்க முடியும். அந்த ஸ்பெஷலிஸ்டுக்கு அபிஷேகம் கொடுக்கிறார் ஆண்டவர். நீ கேட்டு பாருங்க. எங்க ஜெபத்துல வந்தா நிறைய அபிஷேகம் பெற்று நீ நிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அந்த ஜெபம் ஆவி உங்க மேல இறங்கி வரவங்க விடக்கூடாது. வயித்த கட்டணும். புரியுங்களா? ஒண்ணாகாது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். புரியுங்களா? சொல்லுவாங்க, கொஞ்சம் சாப்பாடு எடுத்துங்க, கொஞ்சம் அது எடுத்துங்க. நீ தன்னைத்தான் தாழ்த்தி பாரு, ஆத்துமா பலப்படுத்திக்கோ. உள்ளான மனிதன் பலப்படுத்துறது உபவாசம். இந்த உள்ளான மனிதன் நல்லா ஸ்ட்ராங் படுத்திட்டீங்கன்னா, அதுக்கு சாத்தான் பார்ப்பான். ஐயோ, இந்த மனுஷன் கூட போயினா என்ன அடி வாங்க, என்ன பயங்கரமான அடிப்பான் அவன். நான் என்ன பண்றேன் இப்பயே? இடத்த விட்டு ஓடிடுறேன். எல்லா இச்சைகளும் அழிஞ்சிடும் உபவாசம் போட்டா. இச்சைன்றது நமக்கு தேவை. அது மனைவி கணவனோட முடிஞ்சிடும். புரியுங்களா? அதனால தான் இச்சை அடக்கணும்னு ஒன்று எழுதி வச்சுக்கிற ஆண்டவர். அந்த இச்சை அடக்கம் எல்லா இடத்துலேருந்து வரும். புரியுங்களா? நீ ஒரு பெண்ணை பார்த்தா சகோதரி, ஞானம் இருந்தா நீ சகோதரின்னுவ, புத்தி இருந்தா இனத்தாளுன்னுவ. அல்லேலூயா. நமக்கு அது ரெண்டும் இல்லைன்னா அதே தப்பா என்ன போயிடும். அல்லேலூயா. சகோதரி சொல்ல மாட்டோம், இனத்தாலும் சொல்ல மாட்டோம். அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிற ஆண்டு. நல்ல வேதத்தை வாசிங்க, நிறைய நேரத்தை கொடுங்க. கர்த்தர் உங்களை மேன்மேலும் உயர்த்துவாரு. இந்த இடத்தை உயர்த்துவாரு. இங்க ஊழியம் செய்யறவங்க உயர்த்துவாரு. ஒரிசால அவங்க போய் செய்யற ஊழியம் பல ஆயிரங்களை உருவாகும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாரு. தீர்க்க தரிசனமா எழுதி கொள்ளுங்க. 3 வருஷத்துல கர்த்தர் நம்ம தலைகளை மாத்துவார். ஜெபத்தினுடைய நேரத்தை அதிகம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லாம் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்துல ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு நிமிட கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை என் மேல் ஊற்றுங்கப்பா, உம் வல்லமை என் மேல் ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. உனக்குள்ள இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ள இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் மான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் மான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ள இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவர். எல்லாம் அறிக்கை செய்யுங்க. எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே, நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, அற்புதர் உனக்குள்ள இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே, அவர் அதிசயம் செய்வார் கலங்காதே, அவர் அதிசயம் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே எல்லாம் அறிக்கை செய்யுங்க. வாயத்தந்து அறிக்கை செய்யணும். எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, பகையானதோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தாருள் பகையானதோ, வல்ல உனக்குள்ள இருக்கின்றார், வலக்காரம் தாங்குவர் கலங்காரம், தாங்குவர் கலங்காது, அவர் வலக்காரம் தாங்குவர் கலங்காது. உனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே. எல்லாம் பாடும். எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவர். உனக்குள்ள இயேசு பெரியவர்.
நிகரவா என் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் மான பெரிய காரியங்கள் செய்திடுவா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் மான பெரிய காரியங்கள் செய்திடுவா. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. அன்பின் பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உள்ள நேரமாக நீர் எங்களோடு அநேக வார்த்தைகளும் வசனத்தை கொண்டு சத்தியத்தை கொண்டு ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துல எல்லா பலவீனங்களும் வார்த்தை கொண்டு விடுதலை இருக்கு. எங்களை ஒரு விடுதலை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழுமின, எங்கள் ஊழியத்துக்கு விரோதமாக எழுமின எல்லா அந்தகார ஆவிகளை கட்டப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு ஜெப ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை, வேண்டுதல் ஆவியை வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி ஆண்டவரே, ஊழியத்தின் வாசல் திறந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தின் தேவைகளை பூரணமாக சந்தித்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இனி நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தர் என்னை கொண்டு மகத்துவங்களை செய்ய போகிறார். என் மூலமாக என் தேசத்தை நான் ரட்சிப்பின் வழியா நடத்துவதற்கு கர்த்தர் என்னையும் ஒரு கருவியா எடுக்கிறார். என்னை ஒரு ஆயுதமா எடுக்கிறார். அவருடைய கரத்தில் நான் ஒரு ஆயுதமா இருக்க போகிறேன். என்னை ஒரு ஆயுதமாய் வைத்திருக்கிறார். நீங்கள் அறிக்கை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே இந்த ஜெபத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். இன்று தேவன் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். ஒரு அதிசயத்தை காண பண்ண போகிறார். இதுவரைக்கும் இல்லாத ஒரு அதிசயத்தை உன்னுடைய குடும்பத்திலே, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில, உன் ஊழியத்தில, உன் சமுதாயத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். இனி பயப்படாத மகனே, மகளே, கர்த்தருக்காக வைராக்கியம் நில்லுங்க. தானியேலை போல நில்லுங்க, எஸ்ரா போல நில்லுங்க, நெகேமியா போல நில்லுங்க, எஸ்தரை போல நில்லுங்க, என் இயேசு கிறிஸ்துவை போல நில்லுங்க. ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். இந்த பட்டணத்தில் இருக்கிற மக்களை ரட்சிப்பு நடத்துவதற்கு தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்வதற்காகத்தான் இன்று நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். பேசினது நான் அல்ல, நான் அற்பமான பிரயோஜனமுள்ள ஊழியக்காரன். பேசுகிற பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன பேசணும் அவருக்கு மட்டும் தான் தெரியும். உங்க உள்ளத்துல வந்திருக்கிற வார்த்தைகள் அவர் மூலமாக வந்த வார்த்தைகள். அவர் நம்மை தேற்றுகிறவர், நம்மளை நடத்துகிறவர், நம்மளை சீர்தூக்கி பாதுகாக்கிறவர். ஒரு நாள் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உன் கண்ணீர் அவருக்கு தெரியும், உன் கவலை அவருக்கு தெரியும், உன் நிந்தனைகள் உனக்கு விரோதமாக எழுப்பின எல்லா கிரிகள் அவருக்கு தெரியும். இன்று எல்லாத்தையும் விரட்டி இருக்கிறார். இனி நீ பயப்படாதே, கலங்காதே. எந்த வியாதிகள் குறித்து, நோய்கள் குறித்து, எதை குறித்து கவலைப்படாதே. பரிகாரியாக கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறார். அவர் பெரிய காரியத்தை செய்வதற்காக. உன்னுடைய வேலை வாய்ப்பு குறித்து நினைக்காது. எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுப்பார். எல்லா அதிகாரமும் அவரே கரத்தில் இருக்க. நான் தலைவரா இருக்கிறேன். வானத்தில் பூமியில சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் பிள்ளைகள் என் சமூகத்தில் உட்காரும் போது நான் ஒரு நாளும் அவர்களுக்கு விரோதமாக எழும்ப மாட்டேன். அவருடைய எல்லா தேவையும் நான் சந்திப்பேன். கர்த்தரே உன் தேவைகளை சந்தித்து நிறைவேற்றுவார். உன் இருதயத்தின் வேண்டுதல் அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். ஒரு நாளும் உன் குறைகளை பார்த்து நீ கண்ணீர் விட்டு கொண்டிருக்காதே. தேசத்தை பாரு. 2024 வருஷம், இந்த 2024 வருஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போறார். அதை நாம் பரிபூரணமாக பெற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது, ஒரு அதிசயம் வரப்போகிறது, ஒரு மாற்றங்கள் கர்த்தர் கொடுப்பார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றவே இல்லை. நம்மை ஒரு ஜெபம் மட்டும் தான் பண்ண சொன்னார். உன் கண்ணீர் ஜெபம் தேவைப்படுகிறது, உன் முழங்கால் ஜெபம் தேவைப்படுகிறது, உன் ஜாமத்தின் ஜெபம் தேவைப்படுகிறது. கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசின ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும். பிதாவாக தேவனே உமக்கு நன்றி ஆண்டவர். குமாரனாக இயேசுவே உமக்கு நன்றி. பரிசுத்தாவினே உமக்கு நன்றி. நீருடைய ஊழியக்காரர்களையும் வந்த விசுவாசிகளையும் எங்களையும் பல மடங்கு நீர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் ஆசைப்படுறதுக்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்க, அமர்ந்து கொள்ளுங்க. தேவனால தேவதாசனை மறித்து கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். எல்லாரும் பயில் படிக்கிறோம். அறிவு, பூர்ண அறிவு, பகுத்தறிவு. ஆமென். எல்லாருக்கும் பைபிள் வசனம் தெரியும். ஆனா ஆண்டவர் எவ்வளவு அழகாக அதை நம்ம இணைத்து அநேக கதை கற்றுக்கொண்டோம். நமக்குள்ள இந்த தூசி அநேக விலகி போச்சு. ஆமே சொல்லுங்க பாப்போம். எனக்குள்ள விலகி போச்சு.
எனக்குள்ள சில தூசிகள், சில டஸ்ட் வசனத்தை கேட்கும் போது ஆவிட்டு விலகி போயிருக்குது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். சுருக்கமாக என்னோட ஊழியக்காரர் நான் ஜெபிக்க அழைக்கிறேன். அதுமாதிரி பாஸ்டர் ஜான் பிரபு அவர்கள் கேட்ட சத்தியத்தின்படி சுருக்கமாக இந்த வார்த்தை கர்த்தர் ஆசீர்வாதம் தரும்படி, நமக்கு அது பலிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே கர்த்தாவே, கேட்ட வசனங்கள்படி ஆண்டவரே உண்மையாகவே கர்த்தாவே உம்முடைய வசனம் கர்த்தாவே எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறதப்பா. ஆண்டவரே இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தாவே தேவனே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த வாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். உம்முடைய தாசனை கொண்டு வந்து கருக்கலான சத்தியங்களை ஆண்டவரே கர்த்தாவே இந்த கடைசி நாட்களிலே சத்ருவானவன் கள்ள உபதேசங்களை பல இடங்களில் நுழைத்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே நாங்கள் இரவு செபிக்கலாம் என்று வருகிறவர்களுக்கு ஒரு தெளிதேன் போல கர்த்தாவே நீரோடை அருகில் விதைக்கப்பட்ட கர்த்தாவே அந்த மரங்கள் கர்த்தாவே அது செழித்து பூத்து காய்த்து ஆண்டவரே அது கனிதரும் மரங்களாய் மாற்றப்படும் என்று சொன்னது போல இந்த நதி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும், மச்சங்கள் பிழைக்கும் ஆண்டவரே. அதுல அநேக ஆண்டவரே கர்த்தாவே ஆரோக்கியம் உண்டாக்குறது போல தம்முடைய தாசனை ஒரு நதியாக தேசத்துல வைத்திருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு அந்த நதி எங்கள் மூலமாய் பரவத்தக்க ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசி ஒவ்வொருவரும் ஆண்டவரே சீஷர்களாய் மாற வேண்டும் என்பதிலே எவ்வளவு ஒரு உறுதியான ஒரு சத்தியம் ஆண்டவரே. அன்றைக்கு கூட கர்த்தாவே ஆண்டவரே நீ சீஷர்களை தான் கவனம் வைத்தீரப்பா ஆண்டவரே. 20,000 பேர் மலை மேல இருந்தாங்க, உம்முடைய பார்வை சீஷர்கள் மேல் இருந்தது கர்த்தாவே. உமக்கு தேவை சீஷர்கள் தான் ஆண்டவரே. என்றால் எங்கே எஜமான் இருக்கிறாரோ அங்க எப்பொழுதும் சீஷர்கள் இருப்பார்கள் ஆண்டவரே. மக்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் சீஷர்கள் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்பார்கள். இந்த ராத்திரி வெள்ள வந்த எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்மோடு எப்பொழுதும் இருந்து ஜெபிக்கிற ஒரு சீஷர்களாய் மாற்றக்கூடிய அளவுக்கு உம்முடைய வசனம் ஒவ்வொருவரையும் மறுரூபப்படுத்தினதுக்காய் நன்றி. நாங்கள் ஒரு மறுரூப மலைக்கு வந்தது போல இந்த இடத்தை விட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் இங்கே இருக்கிறது நல்லது என்ற அளவுக்கு உம்முடைய வல்லமையான வார்த்தைகளுக்காய் நன்றி. உம்முடைய தாசனை ஆசீர்வதிப்பா ஆண்டவரே. தரிசனக்காய் ஆண்டவரே தேசத்தை பாதுகாத்து நின்றவரை இன்றைக்கு தேவனுக்காக நிற்கிற ஒரு தாசனாய் ஆண்டவரே எங்கள் இந்திய எல்லையை பாதுகாக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். எங்கள் சிறு வயது முதலப்பா அதிலிருந்து ஒருவரை கொண்டு வந்து கர்த்தாவே நான் எல்லைக்கல்ல அல்ல தேவனுக்காக நிற்கிறவர் என்று சொல்லி கர்த்தாவே உமக்காக நிற்க வைத்து இன்னும் அவருக்கு ஆயுசை கூட்டித்தாங்க, பலத்தை கூட்டித்தாங்க. இந்த வசனங்களை இன்னும் பேச கர்த்தா பலத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த வசனத்தினுடைய தாக்கம் போகட்டும் அப்பா. இந்த கடைசி நாட்களில் பிசாசனவன் வசனத்தை தடுக்கிற ஆண்டவரே, ஆனால் அவர் மூலமாய் ஆண்டவரே இந்த வசனங்கள் இன்னும் தேசம் தேசமாய் போகட்டும், பட்டணம் பட்டணமாய் போகட்டும், கிராமங்களிலே போகட்டும். சத்தியமே அறியாதவர்களுக்கு சத்தியம் இன்னைக்கு சொன்ன வார்த்தை வசனம் இல்ல சத்தியம் ஆண்டவரே. சத்தியம் நாங்கள் இன்னும் அறியணும், இன்னும் அநேகர் அறியணும், சபைக்குள்ள அறியணும் அப்பா. இன்றைக்கு இந்த பாக்கியத்தை இந்த அதிகாலை வேளையில் எங்களுக்கு கொடுத்ததுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாசனை நீர் இன்னும் ஆசீர்வதியும், அவருடைய பிரயாணங்கள் ஆசீர்வதியும். இவ்வளோ இந்த வயதுல கண் விழிக்கிற அவருக்கு நீர் பகுந்த பல காண்டாமிருக்கொத்த பலத்தையும் மான் கால்களை கொடுத்து இன்னும் ஆண்டவரே போக வேண்டிய தூரம் அதிகம், இன்னும் நீங்கள் பயணிக்க வேண்டிய தூரம் அதிகம் என்று சொன்னீரப்பா ஆண்டவரே. நீர் அவருக்கு ஆண்டவரே ஆயுசை கூட்டி கொடுங்கப்பா. இப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறவர்கள் கர்த்தாவே பரிபூர்ண ஆயுசோடு கர்த்தாவே உம்முடைய வருகை வரைக்கும் ஆண்டவரே அவர்கள் ஜீவித்து அநேகரை கர்த்தருக்குள்ள மாற்றத்தக்க திட்டங்கள் கிருபைகள் வல்லமைகளை கொடுப்பீராகப்பா. இந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்காய் நன்றி. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படும். எங்களை இங்கிருந்து நாங்கள் வரும்போது கர்த்தாவே ஒரு ஜெபிக்கிறவர்களாய் வந்தோம் அப்பா. போகும்போது கிறிஸ்துவுக்கு தீவிரவாதிகளாய் ஆண்டவரே கிறிஸ்துவுக்காக ஏதாவது கர்த்தாவே செய்ய வேண்டும் என்ற அந்த தீ, அந்த பலன், அந்த வைராக்கியம் ஆண்டவரே அந்த ஜெப கிருபைகளோடு கூட ஒரு தூண்டுதலை கொடுத்திரு. உமக்கு நன்றி. மகிமை எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். நம்மத்திலே சாலமன் அவர்களும் சுருக்கமாக சில வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் என்பதை கேட்கிறோம். சாலமன்